மறுபடியுமாக ஆண்டவரே நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸுக்கு வந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய செகண்ட் ஜேர்னியை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், வழி நடத்தும், பலப்படுத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய செகண்ட் ஜேர்னி பார்த்துருக்குறோம். நம்மளும் அந்த பயணத்தில் பாதியிலே நின்று இருக்கிறோம், இன்னும் முடிக்கல. பார்த்த வரைக்கும் நம்ம பார்க்கலாமா? எந்த வகையில் செகண்ட் ஜேர்னி சிறப்பானது? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இரண்டாவது பயணம் எந்த வகையில் சிறப்பானது? ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள்? ஃபஸ்ட்டு ஆமாம், ஐரோப்பாவுக்கு போனது ஒரு சிறப்பு. ரெண்டாவது லூக்கா கூட போனார். அதனால் இந்த பேசேஜஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள்னு சொல்கிறதுனால ஆத்தென்டிகேஷன் அதிகமாக இருக்கு. கூட போனவரே எழுதியிருக்கிறார், அதனால் அந்த பேசேஜோடைய ஆத்தென்டிகேஷன் கரெக்டாக இருக்குது. வேறு எருசலேம் கவுன்சிலுக்கு அப்புறம் போகிற ஒரு ஊழியம். தேங்க்யூயா. பவுல் தான் லீட் பண்ணி போகிறார். சூப்பர்யா, நிறைய விஷயம் கவனிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது? அந்த ஜெயில் அனுபவம், அது என்ன சொல்றீங்க? அந்த மிராக்குலஸாக அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. வெரி குட். விருத்த சேதனம் அவரே பண்ணுறாரு, அதை ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணலாம் சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆவியானவருடைய கைடன்ஸ் அங்கே இருக்குது. பால் ஒரு பிளான் போடுறாரு. ஆமாம், ஒரு நியூ டீம் ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் போடுற பிளானை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறாரு. இயேசுவின் ஆவி, அதை நம்ம போன வாரம் பார்த்தோம். நியூமா ஈசுஸ், இயேசுவின் ஆவி அது பார்த்தோம். 2 ஆவி பார்த்தோம். ஒன்று இயேசுவின் ஆவி பார்த்தோம், இன்னொன்று அந்த பெண்ணுக்குள்ள ஒரு ஆவி இருந்துச்சே, பைத்தான், அதாவது வலு சர்ப்பத்தின் ஆவி அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுக்கடுத்தது இன்னும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லாமல் விட்டது என்னென்னா, ஹவுஸ் சர்ச்சஸ். பால் ஹவுஸ் சர்ச்சஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். கிறிஸ்தவ திருச்சபை முதலாக வீடுகளில் தான் தொடங்கப்பட்டது. வீடுகள் தான் திருச்சபை. சபைக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. சபை எங்கேனாலும் இருந்துச்சு. நீங்கள் செகண்ட் மிஷனரி ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா, ஆத்தங்கரை ஓரத்தில் ஜோம் பண்ணாங்க, லிடியாலுடைய வீட்டில் கூடுனாங்க, அந்த ஜெயிலருடைய வீட்டில் கூடுனாங்க. சபை எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் சர்ச்சஸ். உங்களுக்கு தெரியுமா, ஹவுஸ் சர்ச்சஸ் தான் ஃபியூச்சர் திருச்சபையாக இருக்க போகிறது. இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு சர்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் சர்ச்சஸ் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் திருச்சபைகள் கார்ப்பரேட் திருச்சபைகள்னால் நான் சொல்லுது அந்த கார்ப்பரேட் இல்லை, இவ்வளோ மக்கள் கூடுகிற திருச்சபைகள் பாசிபிலிட்டிஸ் குறையும். ஏன் தெரியுமா? இதுக்கு முதல்ல ஹாலிடே இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபிக்ஸ்டு ஹாலிடே ஒன்று இருக்குது. ஒரு ஃபிக்ஸ்டு ஹாலிடே இருக்குது எல்லாருக்கும், சண்டே இருக்குது. இனி போக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஹாலிடே கிடையாது. ஆக்சுவலாக மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க யாருக்குமே சண்டே தான் ஃபிக்ஸ்டு ஹாலிடேலாம் கிடையாது. வீக்லி ஆஃப். அவங்க அதை என்றைக்கு வேணால் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்போது ஹாலிடேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி போகிறதுனால அவைலபிலிட்டி ஆஃப் பீப்புள் ரொம்ப குறையும். இனி ஃபியூச்சர் நான் சொல்லுவது, நான் 100-150 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை ஒரு விஷனரி ஒருத்தர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாருன்னா, எப்படி ஆதி திருச்சபை வீடுகளில் நடந்துச்சோ அதே மாதிரி தான் ஃபியூச்சர் திருச்சபைகளும் இயங்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சர்ச், ஒரு யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச், அந்த பாஸ்டர் அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார். அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, பெஞ்சு போட்டு வெளில உட்காந்துக்கிறாரு. சூடாக ஒரு ஜக்கு ஃபுல்லாக டீ வச்சுருக்கிறாரு, ஒரு பேக் ஃபுல்லாக கேக்ஸ் வச்சுருக்கிறாரு. அவர் என்ன போர்டு போட்டிருக்காருன்னா, ஃப்ரீ டீ அண்ட் கேக் அவைலபிள். அவங்க கான்டெக்ஸ்டில் ஃப்ரீ டீ அண்ட் ஃப்ரீ கேக் அப்படின்றது, டீ $5, ஃப்ரீ டீ €5, கேக் ஒரு €5. அப்போ €10 ஆச்சு. €10 நம்ம இந்தியன் மணியில் 850 ரூபா, 1000 போயிடுமாம்மா, 1000 rupees வச்சு. இப்போது யாராக இருந்தாலும், ஒரு மைக்ரெண்ட்டாக இருந்தால், ஒரு மைக்ரெண்ட் லேபரராக இருந்தார்னா, அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கண்டிப்பாக உள்ளே போவார். இதுதான் அவங்க பண்ணுற இவாஞ்சலைசேஷன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சண்டே எங்கள் சர்ச்சுக்கு வர கூட்டத்தை காட்டிலும்
மண்டே டு சாட்டர்டே தான் எங்கள் சர்ச்சில் யார் வரா, கூட்டம் வரா. அவங்க யாருமே இந்த சர்ச்சோடைய மெம்பர்ஸே கிடையாது. ஏன்னா சர்ச்சில் அவங்ககிட்ட எதுவும் ஆஃபர் ட்ரீ எதுவுமே வாங்க முடியாது. அவங்க ஜஸ்ட் ஒரு வார்ம், சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வார்ம்னஸ் உள்ள இது பண்ணலாம். அங்கே ஜோம் பண்ணிக்கலாம். சர்ச்சில் ஃப்ரீ புக்ஸ் இருந்தால் படிச்சுட்டு வச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டீ வந்து கிடைக்கும். ரைட், ஃப்ரீ டீ குடிச்சிட்டு அந்த டம்ளரை நீங்கள் கழுவி வச்சுட்டு போகணும். இது வந்து அந்த சர்ச்சில் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இதுக்கு ஃபண்ட் எங்கேருந்து வருதுன்னா, சண்டே வரக்கூடிய அந்த வயசானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய மெம்பர்ஸு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கான ஃபண்டுக்கான காசை அவங்க கொடுக்குறாங்க. ரைட், இப்போ வந்து ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சண்டே வந்து அவங்களால என்ன முயற்சி பண்ணாலும் சர்ச்சுடைய முதல் 3 ரோ நிரம்புறது. ஆனால் இதை விட பெருசு சைஸ் வச்சுக்கலாம். ஆனால் முதல் 3 ரோ இல்லைன்னா 4 ரோ நிரம்புறது கஷ்டம். அப்படியே 4 ரோ நிரம்பினாலும் அந்த 4 ரோவில் இருக்கவங்களில் 70க்கு கீழே கை தூக்குனா ஒருத்தர் கூட என்ன பண்ண மாட்டாங்க இருக்கணும். பட் அவங்க தே ஓன்ட் லுக் லைக் 70, பட் அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. ஏன் நான் சொல்கிற வரேன்னா, இப்படி சேஞ்சிங் கல்ச்சரில் செகண்ட் மிஷனரி ஜேர்னியில் நம்ம கற்றுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் சர்ச்சஸ். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் கூடி ஜெபித்தல். அப்போ தான் என்ன பண்ணுன்னா, ஹவுஸ் சர்ச்சஸில் கூடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, நீங்கள் அதை வீட்டில் யோசிங்க. ஒரு இதாகவே நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வரலாம். ஹவுஸ் சர்ச்சஸில் கூடுறதுனால என்ன ஆகும்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தருடைய கேர் அதிகமாகும், ஒருத்தர் மேலே ஒருத்தருடைய அன்பு, அவங்க மேலே அவங்க காட்டுற அந்த உறவு இதெல்லாம் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய கார்ப்பரேட் சர்ச்சஸில் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் சர்ச்சஸில் கிடைக்கும். க்ளோஸ்னஸ் கிடைக்கும். மேபி ஒரு 5 குடும்பம் தான் ஒரு சர்ச்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுதான் அந்த பாலோடைய ஆரம்பிச்சுட்டு போன சர்ச்சஸ் எல்லாம் அப்படி தான். ரைட், க்ரோத் ஒரு பக்கம் இருக்குது, பட் பால் ஆரம்பிக்கும் போது அது எல்லாமே ஹவுஸ் சர்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவாஞ்சலைசேஷன். மார்க்கெட் இவாஞ்சலைசேஷன் செகண்ட் பால் கான்சன்ட்ரேட் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் மார்க்கெட் டு மார்க்கெட் போகிறார். மார்க்கெட் டு மார்க்கெட். ஏன் மார்க்கெட்டில் போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படின்றது பிஸியான இடம். அந்த பிஸியான இடத்துல வந்து பால் என்ன கொடுக்க முடியும், ஷார்ட்டான காஸ்பல் தான் சொல்ல முடியும். அது பால் அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கிறார். ஸோ பால் வந்து மக்களுக்கு ஏற்ற வண்ணமாக, அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற வண்ணமாக மார்க்கெட் இவாஞ்சலைசேஷனுக்குள்ளே போகிறார். பால் பேசுகிறதே மார்க்கெட்டில் தான் பேசுகிறார். இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் காலையில் ஒரு 7 மணிக்கு நம்முடைய மெயின் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். மெயின் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே 2 பேருக்கு காஸ்பல் சொல்கிறதுனா எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? இட்ஸ் அ சேலஞ்ச். ஆனால் அதே நேரத்தில் பால் அங்கே தான் போகிறார். அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, பால் தானும் அந்த மார்க்கெட்டோடு இணைஞ்சி இருக்க போகிறார். நான் அதை பற்றி படிக்கும்போது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சிசிலி தான் அவருடைய சொந்த ஊர். சிசிலி எதுக்கு ஃபேமஸ்னா, ஆட்டோடைய முடியிலிருந்து கம்பளி தயாரிக்கிறது. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் மேக்கிங்கில் இந்த ஆட்டோடைய லெதரது, அந்த லெதரையும் இந்த ஆட்டோடைய அவுட்டர் கோட்டும் தான் இதுக்கு பயன்படும். ஸோ பாலால் ஆட்டோடைய முடியை கயிறுகளாக திரித்து அந்த கயிறுகளை ஒரு ஷீட்டாக அவரால் என்ன பண்ண முடியும், பின்ன முடியும், இந்த தீவிலேருந்து வந்ததுனால. ஸோ பாலுடைய டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ பாலுடைய ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கலாம். ஏன்னா பால் ஒரு இடத்துலையும் கொஞ்ச நாள்லாம் இல்லை, ரொம்ப நாள் இருந்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் உள்ளே போன உடனே வெளில வந்துட்டார். ஆனால் சில ஊர்களில் பால் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணி அதை செஞ்சுருக்கிறார். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவுஸ் சர்ச்சஸ், மார்க்கெட் இவாஞ்சலைசேஷன், அர்பன் மினிஸ்ட்ரி. நம்ம சர்ச்சில் எங்கே போகிறோம் ஊழியம்? வில்லேஜ் மினிஸ்ட்ரி. ரைட், நம்ம சர்ச் மட்டும் இல்லை, எல்லா சர்ச்சுமே எங்கே ஊழியத்துக்கு போகிறோம்? எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அர்பன் மினிஸ்ட்ரி? ஸ்ட்ரீட்டுக்கும் போயிருக்கீங்க. ஆமாம், சென்னை, அதுலேயும் சென்னையில் அது மாதிரி நான் ப்ரே ஃபார் சென்னை, அர்பன் மினிஸ்ட்ரி. ரைட், வை அர்பன் மினிஸ்ட்ரிகள் களை கட்டவில்லை அப்படி கேட்டிருப்போம். அர்பன் மினிஸ்ட்ரி இல்லைன்னு சொல்கிறத விட அர்பன் மினிஸ்ட்ரியா ஈஸி, வில்லேஜ் மினிஸ்ட்ரி ஈஸியா? வில்லேஜில் மக்கள் இயல்பாகவே ஏற்றுப்பாங்க. ஏற்றுப்பாங்கன்னா நம்மளே ஏற்றுப்பாங்க. காஸ்பல் ரெண்டாவது, ஒரு மனுஷங்களை பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்குவாங்க. இப்போ நீங்கள் குடியிருக்க ஸ்ட்ரீட்லேயே நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? ஒரு அர்பன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது பண்டிகை வந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, முடிஞ்சிருது. அர்பன் இஸ் ஆல்வேஸ் சேலஞ்சிங்.
ஸோ பால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மிஷினரி ஜேர்னிஸ் மூணுமே பால் அர்பன் கான்டெக்ட்ல தான் பண்ணியிருக்கிறார். ஜீசஸ் வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். ஜீசஸுடைய மினிஸ்ட்ரி அவர் கிராமங்கள் தோறும் போகிறார். அதே நேரத்தில் ஜீசஸும் பட்டணங்கள் தோறும் போனார். ஆனால் ஜீசஸ் போன பட்டணங்கள் எல்லாம் மேபி நகராட்சின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. பால் போன பட்டணங்கள் எல்லாம் உலகத்திலேயே அன்னைக்கு இருந்த டாப் 1, 2, 3, 4, 5 அதுக்கு தான் போனார். அந்த மாதிரி வில்லேஜஸ்லாம் கனவுல கூட யாரும் போகணும்னு கூட நினைக்காத வில்லேஜஸ்க்கு அவர் என்ன சாரி அர்பன் சிட்டிஸ்க்கு என்ன பண்ணார் போனார். ரைட், அதெல்லாம் இன்னைக்கு தான் இனிமே தான் பார்க்க போகிறோம். ஸோ பால் டிராவல் பண்ண சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டஃப் அர்பன் சென்டர்ஸ். ஒரு அர்பன் சென்டர்ஸில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஹைலி எஜுகேட்டட், ரிச், அவங்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில் தேவைப்படாத விஷயம் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்கள் காஸ்பல் அப்ரோச் பண்ண போகிறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை பால் எப்படி எடுத்துகிட்டு போனார்ன்றதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஹவுஸ் சர்ச்சஸ் பார்த்துட்டோம், மார்க்கெட் எவாஞ்சலைசேஷன் பார்த்துட்டோம், அர்பன் மினிஸ்ட்ரியை பால் எப்படி செஞ்சாருன்றதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரைட். ஸோ பால் அண்ட் சைலஸ், தீமோத்தி அண்ட் லூக் 4 பேரும் பிலிப்பி ஊழியத்தை முடிக்கிறாங்க. ஜெயிலுக்கு போனது 2 பேர் தான், பாலும் சைலஸும் தான். 2 பேர் ஜெயிலுக்கு அவங்க போகலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்காவும் தீமோத்தேயும் பால் கூட வரல. பாலும் சைலஸும் மட்டும்தான் பிலிப்பை விட்டு வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒருவேளை இவங்க அரெஸ்ட் ஆனதுனால அந்த அதிகாரிகள்லாம் என்ன சொல்லியிருக்கலாம்னா, நீங்கள் இந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுங்க, நீங்கள் போயிருங்க, ஃபர்தர் என்கொயரிலாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் போயிருங்கன்னு சொல்லியிருக்கலாம். பாலும் என்ன நினச்சிருக்கலாம்னா, சரி நம்ம வேறு இடத்துக்கு போவோம், நம்ம டீமில் பாதி பேரை இங்கே விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு லூக்காவும் தீமோத்தேயும் இங்கே இருக்கிறாங்க. பாலும் சைலஸும் வேற ஊருக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அந்த மேப் போடுறீங்களா? மேப். ஆம்பிபோலிஸ் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் ஆம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியோஸ் பட்டணத்தையும் கடந்து ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு லூக். ஆம்பிபோலிஸில் என்ன பண்ணாங்க, அப்போலோஸில் என்ன பண்ணாங்கன்றது வந்து நமக்கு சொல்லப்படலை. தெசலோனிக்காவுக்கு வராங்க. ஏன் லூக்கா நேராக தெசலோனிக்காவுக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே நல்லா தெரியும். தெசலோனிக்கான்னு சொல்கிறது அகெயின் ஃபேமஸான ஒரு பட்டணம் மட்டும் இல்லை, பிப்ளிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிட்டி. பைபிளில் தெசலோனிக்கா பேர்லேயே ஒரு லெட்டர் இருக்குது. ஏன்னா தெசலோனிக்காவில் அந்த சர்ச் வந்து அப்படிப்பட்ட ஒரு சர்ச். 2 கடிதங்கள் எழுதியிருக்குது. ரைட், அங்கே வராங்க. என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பவுல் தன் வழக்கத்தின்படியே 3 ஓய்வு நாள் அங்கே இருக்கிறார். 3 ஓய்வு நாள் இருந்திருக்கிறார். அப்படின்னா எத்தனை நாள் இருந்திருப்பார்? 21 days, கிட்டத்தட்ட 1 மாதம் அங்கே தங்குறாரு. அங்கே இருந்து யூதர்களோட ஜபாலயத்தில் போயிட்டு அவர்களை வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து சம்பாசித்து கிறிஸ்து பாடுபடவும் இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து பேசுகிறார், காஸ்பல் பேசுகிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, கிரேக்கரில் அநேகரான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். கிரீக் ஸ்பீக்கிங்கில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர், கணம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொன்னால் இலைட் பீப்புள், படித்தவங்க, செல்வாக்குடையவர்கள், இவங்க எல்லாம் பவுல் கூட சேர்ந்துக்கிட்டாங்க, சீலா கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த விசுவாசியாத யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கலவரத்தை உண்டாக்கி அவங்க ஒன்று சொல்கிறாங்க பாருங்க. ஜேசன் அப்படின்ற ஒரு வீட்டில் தான் இவங்க தங்குறாங்க. அங்கே லிடியா வீடு, இங்கே ஜேசன் வீடு. ஸோ ஹவுஸில் தான் சர்ச். அங்கே லிடியா, இங்கே ஜேசன். ஜேசன் வீட்டில் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தை கலக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்தை கலக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்கன்ற அதோட அர்த்தம் என்ன? நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம். இப்போ எப்படி ஜெபம் பண்ணணும், சில ஜெபத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாக போகணும்னு சொல்லி சொல்கிறோமே. இவங்க எந்த டோனில் சொல்கிறாங்க? ஆமாம், தொல்லை கொடுப்பவர்கள், சமாதானத்தை கெடுப்பவர்கள், டிஸ்டர்பன்ஸை உண்டாக்குறவங்க, பிரச்சனைக்குரியவர்கள் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அமைதியாக போய்கொண்டிருக்கிற இந்த ஊரில், அமைதியாக போய்கொண்டிருக்கிற இந்த சிச்சுவேஷனில் நம்மை டிஸ்டர்ப் பண்ணணுன்னே வந்திருக்கக்கூடிய ஒரு சிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஜெனரலைஸ் பண்ணுறாங்கன்னா, கிரீக்குடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது உள்ளூர் மக்கள் சப்போர்ட்டு பவுலுக்கு கிடைச்சிருது.
உள்ளூர் மக்கள் சப்போர்ட்டில் இருந்து இருக்கிற வரைக்கும் பவுலை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளூர் மக்களையே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டா நமக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படி சொல்லி இந்த விஷயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திசை திருப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகி போச்சு பாருங்க, அந்த இவங்க சொல்கிறாங்க 7ஆம் வசனம் பாருங்க, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இயேசு என்னும் வேறு ஒருவரை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். இப்போதான் உங்களுக்கு ஒரு புது ப்ராப்ளம் இப்போ நீங்கள் ஒன்று பார்க்கலாம். என்ன புது ப்ராப்ளம்னா, இது வரைக்கும் யூதர்கள் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பவுல் கிட்ட மோதினாங்க, விருத்த சேதனம் சொல்லி பார்த்தாங்க, எருசலேமில் சொல்லி பார்த்தாங்க, எதுவும் நடக்கலை. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்டியானிட்டியையும் ராயனையும் என்ன பண்ண விடணும், கோத்து விடணும். ராயனையும் கிறிஸ்டியானிட்டியும் கோத்து விட்டோம்னா இந்த கிறிஸ்தவர்கள் ராயனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. ராயன் சொன்னா கவர்மெண்ட், அரசாங்கத்திற்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக இவங்களை என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்துடைய முதல் புள்ளி இங்கே பார்க்குறீங்க. அதோடைய தொடர்ச்சியை இனி நம்ம வருங்காலங்களில் அப்படி பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஜீசஸை அவங்க என்னவா சொல்கிறாங்கன்னா கிங்கா சொல்கிறாங்க. ஜீசஸ் த கிங். அது என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஜீசஸை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்குறாங்க, அவரை வந்து ராஜாவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜீசஸ் த கிங், லிட்ரலா இயேசுவை ஒரு அரசராக அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பிலாத்துவையும் அவங்க இதே லாங்குவேஜில் தான் மடக்குனாங்க. பிலாத்துவை ஜீசஸை வந்து அவங்க கலகவாதியாக தான் காட்டினாங்க. கலகக்காரர், கலகத்தை உருவாக்குகிறவர். கலகம் சொன்னால் என்ன அர்த்தம்னா, கலகம்னா என்னது, கலகம் சின்னல, கலகம் பெரியல இல்லை. ஒரு கூட்ட மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திருப்புகிற செயலை செய்வது பேர் தான் கலகம். எப்படி சொல்றது இல்லையா அந்த ரைட், கரெக்ட் தானா? ரைட். ஸோ அதுதான் அந்த வேலையை அவங்க செஞ்சு அரசாங்கத்துடைய ஆட்சியையும் நாட்டுடைய சமாதானத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, குலைக்கின்ற செயல்களில் ஈடுபடுகிற வேலை தான். இந்த டைட்டில் முதல்ல யோவானுக்கு கொடுக்கப்பட்டது, கொண்டுட்டாங்க. இதே டைட்டில் அகைன் ஜீசஸ்க்கு கொடுக்கப்பட்டது, கொண்டுட்டாங்க. இதே டைட்டில் அவர் ஸ்தேவானுக்கு கொடுக்கப்பட்டது, கொண்டுட்டாங்க. யாக்கோபை கொண்டுட்டாங்க. இப்படி தான் பவுலையும் கொல்லுவாங்க பின்னாடி வருங்காலங்களில். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த காஸ்பல் நற்செய்தியை நாம் எப்படி கொண்டு போகிறோன்றதை விட உலகம் எப்படி பார்க்குது, அஜிடேட் ஆகும். இயேசுடைய பிறப்பு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கான ஒரு இதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏரோது அப்படி பார்க்கல. ஏரோது கிறிஸ்துவின் பிறப்பை எப்படி பார்க்குறாரு, ஒரு கலகக்காரனுடைய பிறப்பாக பார்க்குறார். எனக்கு பர்சனல் பொலிட்டிக்கல் எதிரி பிறந்துட்டாருன்னு பார்க்குறாரு. அதனால தான் யார் அழிஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை குழந்தை இருந்தாலும் பார்க்காம என்ன பண்ணிடுங்க, கொன்னுருங்கன்னு சொல்கிறார். ஸோ இது அவ்வளோ வலிமை வாய்ந்ததா, ஒரு அரசாங்கத்தையே டாப்பிள் பண்ணக்கூடியதா? ரைட். இதெல்லாம் இனி வரும்போது நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ அப்போ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானதா நம்ம வச்சிருக்கிற காஸ்பல் அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்போது என்ன பண்ணாங்களாம், இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். இவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டை கேட்க கேட்க அவங்களுக்கு இவங்க சொல்கிறது நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நேரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கேட்டுக்கிட்டாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் சொன்னதுக்கப்புறம் கேட்கும்போது எப்படி இருக்குது, ஒரு பதட்டம் வந்துருச்சு. இவங்க சொல்கிறது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, இவங்க உண்மையாகவே இவ்வளோ டேஞ்சரஸ் பீப்புளோ அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணாங்களாம், ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்கன்னு போட்டிருக்கு. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த ஜேசன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புள், ரொம்ப காலமாக அவங்க கூட அவங்க வாழ்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட பேசி இதுக்கு மேலே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படி சொல்லி ஒரு ஜாமீன் வாங்கி கையெழுத்துலாம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கி இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நீங்கள் பேச வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டான். உடனே சகோதரர் ராத்திரியிலே 10 பவுலையும் சீலாவையும் பெரோயாவுக்கு அனுப்பிட்டாங்க. பெரோயா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு ஊரை சொல்லுவோம். பெரோயா இருக்கா,
ரைட், பெரோயா. பெரோயாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ சகோதரர்கள் எங்கே போயிட்டாங்கன்னா பெரோயா போயிட்டாங்க. பெரோயா பட்டணத்தில் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள், சின்ன ஊர் தான். ஆனால் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இரு. நாம ஸ்ட்ராட்டஜி போட்டு போன ஒரு ஊரில் மக்கள் ஏற்றுக்கல. ராத்திரியா ஓடி போன ஒரு ஊரில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஏற்றுக்கிட்டாங்க. இது அகைன் திருப்பியும் பேக் டு த பாயிண்ட். ஊழியம் ஆண்டவருடையது. நம்ம பிளான் போடுறோம், திட்டம் போடுறோம், ஆனால் நம்ம நினச்ச இடத்துல நடக்கலை, நினைக்காத இடத்துல நடக்குது. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்தது, அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கர்களில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் என்ன பண்ணாங்க? நீங்கள் கவனிச்சிங்களா? இங்கே கிரீக் கொஞ்சம் கல்ச்சரல் சேஞ்ச் இருக்குது, கவனிச்சிங்களா? என்ன கல்ச்சரல் சேஞ்ச் இருக்குது? இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஊர் பெரோயா, தெசலோனிக்கா, பிலிப்பி, இங்கெல்லாம் என்ன நடக்குது? ஐயா நோட் பண்ணிட்டாரு. பெண்களுடைய பெயர்கள் மென்ஷன் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் பேர் அவங்களுக்கு தான் வருது, ஸ்திரீகளும். ஸோ இங்கே கிரீக் யூதர்களாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணியிருக்க முடியாது. ஆமாம், ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்கள. ஆனால் கிரேக்க கலாச்சாரத்தில் அவங்க ரொம்ப ஃபிலாசபிக்கல் பீப்புள் அண்ட் ஹைலி எஜுகேட்டட் பீப்புள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கான அந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பெண்கள் அவங்க அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ண வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் அடக்கி என்ன பண்ணலை, வைக்கல. யூதர்கள் காட்டின அந்த கட்டுப்பாடு வந்து இங்கே இல்லை. இங்கே கொஞ்சம் வந்து கேட்குறாங்களே, வராங்க, கேட்குறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. பவுல தைரியமாக லிதியா அந்த அம்மா வீட்டுக்கெலாம் கூட்டு போயிட்டாங்களே. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் அந்த பெண்களுடைய சப்போர்ட் வந்து செகண்ட் மினிஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்குது. ரைட், சும்மா இருப்பாங்களா? பெரோயா 50 கிலோமீட்டர் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தெசலோனிக்கால இருந்து பெரோயா 50 கிலோமீட்டர் தான். அங்கே டிஸ்டர்ப் பண்ணவங்க விட்டுருவாங்களா? அடுத்த வசனம் பாருங்க. பெரோயாவில் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கையில் இருந்த யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து மக்களை கிளப்பி விட்டார்கள். அப்படியே போட்டிருக்குது, கிளப்பி விட்டார்கள். அதான் வேலை. என்ன பண்ணாங்கன்னா, இங்க நல்லா போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நேரம் வந்து என்ன பண்ணாங்களா? யாரை கிளப்பி விட்டுருப்பாங்க? ஆமாம், அங்கேயும் கொஞ்சம் இருந்த யூதர்களை என்ன பண்ணிட்டாங்க? விடாதீங்க விட்டுட்டீங்கன்னா நமக்கு பிரச்சனை, விடாதீங்க அவங்கள சொல்லி. ஏன்னா காஸ்பல் இவர்களை தாண்டி போயிடுது, இவங்களை தாண்டி அங்கே போயிடுது. அதை அவங்களால என்ன பண்ண முடியல. ஆனால் நீங்கள் கவனிங்க, தெசலோனிக்கால ஒரு பெரிய கூட்டம், பெரோயாவில் ஒரு பெரிய கூட்டம். ஆல்ரெடி அவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, விசாரிச்சுட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, சமுத்திர வழியாய் போக அனுப்பி விட்டார்கள். நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுங்க, கப்பல் பிடிச்சி போயிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சீலாவும் தீமத்தேயும் பெரோயாவிலே விட்டுட்டு போயிட்டாங்க. சீலாவும் பவுலும் போயிட்டாங்க. சரி, சீலாவும் தீமத்தையும் அங்கே இருந்துட்டாங்க. பவுல் மட்டும் என்ன பண்ணிட்டாப்ல, தனியா நேராக பவுலை எங்கே அனுப்பிட்டாங்கன்னா, வேர்ல்டு நம்பர் 1 சிட்டி எங்கே இருக்கு பாருங்க, பெரோயா ஹார்பர்ல இருந்து அப்படியே கீழே வாங்க, ஏதென்ஸ். யாருக்காவது ஏதென்ஸ் என்ற ஊர் தெரியாம இருக்குமா? அத்தேனே இல்லை, ஏதென்ஸ். நம்ம அத்தேனேன்னு படிச்சு அது எங்கடா இருக்குது? அத்தேனே, இட்ஸ் நாட் அத்தேனே, இட் இஸ் ஏதென்ஸ். அதுதான் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன். கிரீக்ல அத்தேனே தான் வரும். அது ஒன்றும் பண்ண, ஏதென்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, அப்போ ஏதென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அன்றைய உலகத்துடைய மிக பாரம்பரியமிக்க ஒரு பழைய சிட்டி. இப்போ ரீசெண்டாக சென்னைக்கு பர்த்டே கொண்டாடினாங்களே, எத்தனாவது வருஷம்? 385 என்னமோ மெட்ராஸுக்கு பிறந்த நாள். கிட்டத்தட்ட இதுக்கும் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பர்த்டே. கடலூருக்கும் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பழைய சிட்டிஸ். ரைட், இது ஏதென்ஸ். ATHENS, ஏதென்ஸ். ஓகே, ஏதென்ஸ் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் ஏதென்ஸ் பற்றி? ஏதென்ஸ் அப்படி சொன்னால் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஒலிம்பிக். ஒய் ஒலிம்பிக்கின் பேர் வந்துச்சு? ஒலிம்பஸ்.
அங்கே ஒரு மலை, அந்த மலையில் இருந்த காடஸ் தேவதை அவர்களை மையமாக வச்சு வந்தது தான் ஒலிம்பிக் போட்டிகள். அந்த போட்டியில் வின் பண்ணுறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஆலிவ் கிரீடம் கொடுப்பாங்க. குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஒலிம்பிக்ஸ் நடக்கும். ஒலிம்பிக்ஸில் என்னெல்லாம் கேம்ஸ் இருக்கும் அப்போ? ஆமாம், எல்லாமே வந்து ஃபுட் ரேஸ், காலை பயன்படுத்தி செய்யக்கூடிய விளையாட்டுகள், ஓட்டம், ஜம்ப்பு, இந்த மாதிரியான ரேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்யுத்தம், பாக்ஸிங். ஒரு கேம் இருக்குது, அது இப்போ அது விளையாடுறதில்ல. அது என்ன கேம்னா கிளாடியேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த கேமும் விளையாடிருக்காங்க. என்னென்னா 2 பேரை உள்ளே விட்டுருவாங்க, உயிரோடு இருக்கிறவர் மட்டும் வெளில வரலாம், உயிரோடு இருக்கிறவருக்கு மெடல் கொடுக்கப்படும். அந்த கேம் விளையாட முடியும். அதனால் இப்போ அந்த கேம் வந்து இப்போ தடை பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேம் அப்போ ஃபேமஸ். மெடல் யாருக்கு கிடைக்கும்னா, யார் வந்து அவரை கொல்லுறாரோ இவர் ஜெயிக்கணும். என்ன வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த கேமை பார்க்குறதுக்கு தான் கூட்டம் ஆக்சுவலாக அதிகமான பேர் வருவாங்க. ரைட். அதுக்கு வந்து ஸ்டேடியம்ஸ் அவங்க கட்டினா, ஸ்டேடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேடியம்ன்றதே கிரீக் தான். பார்வையாளர்கள் மாடம், அவங்க உட்காந்து அந்த கேம்ஸ்லாம் பார்ப்பாங்க. நிறைய இருக்குது. ரொம்ப ஒரு புராதனமான நகரம். கிட்டத்தட்ட அந்த ஏதென்ஸுடைய வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 to 4000 இயர்ஸ் இருக்குது சிட்டி. இன்னை வரைக்கும் இருக்குது. 1896 தான் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு, ஏதென்ஸில் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2004 நடந்துச்சு ஒலிம்பிக்ஸ். 100 வருஷம் கழிச்சு 2004 ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. இப்போ வந்து அது கிரீஸில் இருக்குது. கிரீஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இருக்குது. ஆமாம், இது மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். நீங்கள் வீட்டில் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்க்கலாம். பிரதானமான நகரம், கடவுள்கள் நகரம். இதுதான் ஃபுல் கிரீக். இந்த கிரீக் மக்களுக்கெல்லாம் ஒரு எருசலேம் மாதிரி ஒரு புனித நகரமாக இருந்தது ஏதென்ஸ் தான். அவங்க எல்லா கடவுள்களும் அந்த ஏதென்ஸில் இருக்க ஒலிம்ப மலையில் தான் வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஒரு புனிதமான ஒரு இடம், எல்லா கடவுள்களும் குடியிருக்கிற ஒரு இடம். பால் மேபி ஃபர்ஸ்ட் டைம் அதுக்குள்ளே போயிருக்கலாம். பால் சுற்றி பார்க்குறாரு. எத்தனை நாள் சுற்றி பார்த்தா தெரியல. ஏன்னா கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஏதென்ஸில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் வாழ்ந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. 1 மில்லியனுக்கு கொஞ்சம் குறைவாக கூட வாழ்ந்துருக்கலாம். அங்கே இருந்த பில்டிங்ஸு, ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சரு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. ரிமைன்ஸ் எல்லாமே பூமிக்கு அடியில் கிடக்கும். ஐயா, பூமிக்கு அடியில் வந்து 30 அடி 40 அடி ஆழத்தில் தான் இருக்கும் எல்லாம். ஏன்னா 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ன்றதுனால எல்லாமே பூமிக்கு அடியில் தான் இருக்கும். இப்போ எடுத்துருக்கிறது எல்லாமே பூமிக்கு அடியில் இருந்து தான். இந்த நம்ம கெத்ரனே அப்படி சொல்லப்பட்ட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த தெக்கப்போலிஸ் அப்படி சொல்கிற இடத்துல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் பூமிக்கு அடியில் இருப்போம். அந்த ஸ்ட்ரக்சர் உண்மையான இப்போ இருக்கிற ஊர் வந்து நம்மளை விட ஒரு 40 அடி 50 அடி உயரத்தில் அவங்க மேலே இருப்பாங்க. ஏன்னா ஆர்கியாலஜி தோண்டி தான் கிடைக்கும். ஏன்னா 1000 இயர்ஸ் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பூமிக்குள்ளே ஒவ்வொரு வருஷமே ஒரு நம்ம கட்டின ஒரு பில்டிங் வந்து பூமிக்கு அடியில் போகும்னு நினைக்கிறேன். ஐயா, கரெக்டு தானே ஐயா? கொஞ்சமாக இட் கோஸ் டவுன் ஸ்லோலி. 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை எங்கே பார்க்கலாம்னா 30 அடி ஆழம் 40 அடி ஆழத்தை தான் பார்க்க முடியும். இட் ஸ்லோலி கோஸ் இன்சைட். ஆனால் பிரமிட் அப்படி போகலை. பிரமிட் எக்ஸிஸ்ட்ஸ் ஃபார் 4000 இயர்ஸாக இருக்குது. அதோட ரியல் ஹைட் எவ்வளோன்னு தெரியல, பட் அது இட்ஸ் ஸ்டில் தேர், இட் ஸ்டாண்ட்ஸ். சில ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நிற்குது, மற்ற ஸ்ட்ரக்சர் எல்லாம் பூமிக்கு அடியில் புதஞ்சிருச்சு. இதெல்லாம் புதஞ்சி போன இடங்கள் தான். ரைட். ஸோ வரலாற்று சிறப்பு மிக்க, கலாச்சார சிறப்பு மிக்க கிரேக்கர்களுடைய தலைநகரமான ஏதென்ஸ் பட்டணத்துக்கு பவுல் செல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பவுல் மட்டும் போல பவுலுடைய ஆண்டோடைய நற்செய்தியும் பவுலோடு கூட ஏதென்ஸ் பட்டணத்துக்கு போகுது. அங்கே போகிறாரு. அவர் அந்த பட்டணத்தை பார்க்குறாரு. அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, அப்படின்னா அந்த வைராக்கியத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா கோபம் அப்படி இல்லை. பால் வியக்கிறார். என்ன இது, இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய விக்கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா மார்பிள் ஒர்க், மார்பிள் ஸ்கல்ப்சர்ஸ், மார்பிளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஸாக இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் அவர் பார்க்குற பவுலுக்கு வந்து ஒரு மிக்சடான ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன் ஆகிறாரு. ரைட், இவங்க கூட நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும்
சந்தை வெளியில் மார்க்கெட்டில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணார். எத்தனை நாள் பண்ணாருன்னு தெரியாது. ஜெப ஆலயத்தில் யூதர் யூதர் அங்கேயும் இருக்காங்க பாருங்க. ஏன் யூதர் எல்லா இடத்துலையும் இருக்காங்க? பிஸ்னஸ் பீப்புள், தேவர் டூயிங் பிஸ்னஸ். அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க எங்கே டாப்பில் தான் இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் அவங்க டாப்பில் இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? they will do business. புரியுதா? பவுலே பிஸ்னஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? they know how to do business. இந்த மாதிரி மார்பிள் ஸ்கல்ப்சர்ஸ், அது மாதிரி கிரீக் ஃபிசிக் உங்களுக்கு தெரியுமா? சிக்ஸ் பேக்ஸ் கல்ச்சர்லாம் நம்ம இன்னைக்கு தான் பேசுகிறோம். ஆனால் கிரீக் காட்ஸ் எல்லாருக்குமே என்ன இருக்கும்? எல்லாரும் சிக்ஸ் பேக்ஸோட மசில்ஸோட இருப்பாங்க. ஆனால் தாடியெல்லாம் வெளுத்து போயிட்டு பயங்கரமாக நீளமாக இருக்கும். ஒரு 65, 70, 80 வயசில் இருப்பாங்க. ஆனால் உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்? ஃபிட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான கிரீக்கோடைய விஷயம் பார்த்தீங்கன்னா, கிரீக் வந்து அதிகமாக ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, விஸ்டம். ரைட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பால் என்ன பண்ணுறாரு? ரைட், எல்லாத்தையும் சொன்னமே. கிரீக்கோடைய முக்கியமான ஞானி யாரு? அவருக்கு குரு அரிஸ்டாட்டிலோட குரு பிளாட்டோடைய குரு சாக்ரடிஸ். ரைட். ஸோ சாக்ரடிஸ் சொன்னார், கிட்டத்தட்ட 300-350 வருஷத்துக்கு முன்னாடி, 400 வருஷம் இயேசு பிறப்பதுக்கு 400 வருஷம் 500 வருஷம் முன்னாடி சாக்ரடிஸ் என்ன சொல்றாருன்னா, ஏன் எதுக்குன்னு கேளு, எதுக்கு எது சொன்னாலும் நீ ஏன்னு கேளு, எதுக்குன்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இளைஞர்களை கூப்பிட்டு, அதான் நிறைய கேட்குறாங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுற, இளைஞர்களை கூப்பிட்டு கேள்வி கேளுங்க. வை இட்ஸ் லைக் தட். அந்த திங்கிங் வளர்த்துக்கோங்க. எதையும் கண்மூடித்தனமாக நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஏதேன்ஸ் வந்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, அதுதான் பார்க்கணும். ஏதேன்ஸில் 2 குரூப் இருக்கிறாங்க ஞானிகள். ஒருத்தங்க வந்து எபிகூரியன்ஸ், இன்னொருத்தங்க ஸ்டாயிக்ஸ். அவங்கள பற்றி நம்ம பேசுவோம். ரைட். அவங்கள பற்றி நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாயிக்ஸ் அப்படி இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் ஒரு கருத்தியல். ஸ்டாயிக்ஸம்ன்றது ஒரு கருத்தியல். எப்படி நம்ம ஊர்களில் கருத்தியல் இருக்கு பார்த்தீங்களா? திராவிடம், ஆரியம், சைவம், சித்தாந்தங்கள். இதே மாதிரி இது ஒரு சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை பின்பற்றாங்க கொஞ்சம் பேர். ஸ்டாயிக் சித்தாந்தம் என்ன சொல்லுது? அதோடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனோ, ZENO, ஜெனோ அவர் பேரு. நீங்க படிங்க. நான் இந்த பைபிள் ஸ்டடியோட நோக்கமே என்ன தெரியுமா? நீங்க படிக்கணும், நிறைய விஷயங்களை படிக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும், கண்கள் திறக்கப்படும். ரைட். ஜெனோ எப்போ ஆரம்பிச்சார் பார்த்தீங்கன்னா 300 BC. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 300 வருஷத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் ஸ்டாயிசம். இந்த ஸ்டாயிஸ் அண்ட் எபிகுரியன்ஸ் இவங்க 2 பேரும் ராடிக்கல் திங்கர்ஸ். ஏதோ சும்மா இதுவெல்லாம் கிடையாது. ராடிக்கல் திங்கர்ஸ்னா அவங்க கிட்ட நம்ம சும்மாலாம் பேச முடியாது. தே நோ, எக்ஸாக்டாக தெரியும் அவங்களுக்கு. ரைட். என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்டாயிக்ஸ் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ச்சஸ் 4 வர்ச்சஸ் தான். அதாவது அறம் சார்ந்த வாழ்வு, அதுதான் ஸ்டாயிசம். ஒரு மனுஷனுக்கு தேவை வந்து கோடு போட்டு வாழ்வது, அதுதான், வேற எதுவும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் வீரம், விவேகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் மாண்பா வாழ்றது, கௌரவமாக வாழ்றது. இந்த வர்ச்சஸ் தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது கௌரவமாக இருக்கணும், மாண்பா இருக்கணும். பாருங்க, இதை போட்டுருக்கு பாருங்க, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ப்ரூடன்ஸ், டெம்பரன்ஸ், ஜஸ்டிஸ், ஃபார்ட்டிடியூட். ஒரு குழந்தைய வளர்க்கும் போது ஸ்டாயிக் அப்பா அந்த குழந்தைக்கு இந்த 4த்தையும் பார்த்துப்பார். நீங்க பார்த்தீங்கன்னா 21 வயசுல அலெக்சாண்டர் 21 வயசுல அவங்க ஊரை கிராஸ் பண்ணி 30 வயசுல இந்தியாவை கிராஸ் பண்ணிட்டாப்ல. அவருக்குள்ள எவ்வளோ பெரிய மன தைரியமும் தன்னம்பிக்கை இருக்கணும். ஒரு கதை சொல்றாங்க, கிரீக்குடைய குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அம்மாவுடைய பால் மறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தான் காத்திருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த குழந்தைக்கு குஸ்தி சொல்லிக் கொடுப்பார், ஃபைட் வீட்டுக்குள்ளே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் மாஸ்டர் சொல்லிக் கொடுப்பாங்க. மாஸ்டர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த குழந்தை ப்ளீடிங் ஊற்றும் ரத்தம், ஏன்னா கண்டிப்பாக குஸ்தியில் அடி விழும். ப்ளீடிங்கோடு அவங்க அம்மா அந்த குழந்தை வர்றதுன்னு வச்சுக்கோங்க,
அந்த குழந்தைய ப்ளீடிங் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் குழந்தைக்கு ரத்தம் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ப்ளீடிங் கம்மியாக வந்திருக்கே, இன்னும் எனக்கு ப்ளீடிங் வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. இது நீங்கள் எங்கேயோ படித்த மாதிரி இருக்குமே. சங்க காலம். நீங்கள் இப்போ இன்னொரு ரிசர்ச், சங்க காலமும் கிரேக்க ஸ்டாயிக் ஃபிலாசபியும் எப்படி ஒத்து போது இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச் நீங்கள் என்ன பண்ணலாம். ஆமாம், இந்த கலாச்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீரர்களை உருவாக்குச்சு. அதனால தான் கிரேக்க வீரர்களை இன்னைக்கு உலகம் பாராடுது. ஹெர்குலஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெர்குலஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கிலஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரேக்கம் உலகத்திற்கு வீரர்களை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க பாருங்க, அத்லெட்ஸ் இந்தியா எத்தனை மெடல் வின் பண்ணியிருக்கு ஒலிம்பிக்ல? ரொம்ப ரொம்ப கம்மி அத்லெட்ஸில். மற்றது ஷூட்டிங், இட்ஸ் டிஃப்ரென்ஸ். அப்போது உலகம் முழுசும் அத்லெட்ஸில் பிளாக் பீப்புளை தோக்கடிக்க முடியல, கென்யன்ஸு மற்ற பீப்புளை. ஏன்? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம நடப்போம், ஆனால் அந்த குறிப்பிட்ட பழங்குடி மக்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அவங்க ஓடுவாங்க. டெய்லியும் ஒரு 25லேருந்து 30 கிலோமீட்டர் ஓட்டம்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒன்று, நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கார்போஸ் அதிகமாக சாப்பிடுவோம், அவங்க அதிகமாக ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க. அதிகமாக ப்ரோட்டீன் டயட் சாப்பிட்றவங்களுடைய ஃபிசிக் வந்து பயங்கரமாக அவங்க ஹெல்த் அதிகமாக இருக்குது. அவங்க அதுக்கேற்ற வேலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இதே மாதிரியான ஸ்ட்ரென்த்தை வெளிக்காட்டினவங்க தான் அந்த கிரீக் சோல்ஜர்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாரத்தான் அப்படின்ற ஓட்டமே ஏதென்ஸுக்கும் ஸ்பார்ட்டா, ஏதென்ஸுக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு ஊர் தான் ஸ்பார்ட்டா. இந்த 2 ஊருக்கு நடந்த சண்டையில் ஏதென்ஸ் எப்பவுமே தோக்கும், ஆனால் அன்றைக்கி ஏதென்ஸ் ஜெயிச்சிருச்சு. ஸ்பார்ட்டாவிலேருந்து ஏதென்ஸில் போய் சொல்லணும் ஏதென்ஸ் வின் பண்ணிருச்சு 41 கிலோமீட்டர். அந்த 41 கிலோமீட்டரை ஓடியே போய் சொல்லிட்டு இறந்து போயிட்டான். அவன் பேர் தான் மாரத்தான். அதுதான் இன்றைக்கும் வந்து மாரத்தான் ஓட்டமாக ஓடப்படுது. அவன் போய் என்ன சொன்னான்னா, சந்தோஷமா இருங்க ஜெயிச்சிட்டோம் அப்படி சொல்லி விழுந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க இந்த 4 விஷயம், ப்ரூடன்ஸ், டெம்பரன்ஸ், ஜஸ்டிஸ், ஃபார்ட்டிடியூட்ன்றது ஸ்ட்ராங், ஜஸ்டிஸ் நீதி, அதுக்கு அடுத்தது ப்ரூடன்ஸ் புத்திசாலித்தனம், அடுத்தது பார்த்தீங்கன்னா டெம்பரன்ஸ்ன்றது வந்து எவ்வளோ தூரம் தங்களை அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க, எவ்வளோ பொறுமையாக விவேகமாக செயல்படுறாங்க, செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இதுதான் அவசரப்படாமல் எப்படி செயல்படுறாங்க. இந்த அத்தனை குவாலிட்டிஸ், இந்த 4 குவாலிட்டிஸ் தான். இந்த 4 குவாலிட்டிஸ் போதும். கண்டிப்பாக நீதிமொழிகளும் இந்த காலகட்டங்களில் வந்தது தான். ஸோ கிரீக் விஸ்டம் அப்படின்ற, அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிரேக்கர்கள் எதை தேடுறாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரீக் விஸ்டம்ன்றது அன்றைக்கி உலகத்தையே கலக்கின ஒரு காரியம். இப்போ கூட பாருங்கள், இந்த 4த்துக்கும் அவங்க சிம்பாலிக் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ காட்டினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தராசோட நின்று இருந்தாங்க. அந்த தராசு இன்னைக்கு எங்கே பார்க்குறோம், ஜஸ்டிஸ். அங்கே பாருங்க 4 தேவதை தெரியுதா பாருங்க, ரைட். ஸோ கிரீக்கோடைய இம்பேக்ட் இன்னும் 2024 வரைக்கும் உலகம் முழுசும் எல்லா ஃபீல்டுலையும் இருக்கு. நான் அதை தான் சொல்ல வரேன், ரைட். அடுத்தது, அப்போ இவங்களுக்கு மேலே ஒரு இம்பேக்ட் காட்டுறதுக்கு போனவர் அவர் எப்படி பண்றாரு வந்திருப்பாரு, அதையும் நம்ம யோசிக்கணும்ல, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு லைஃப்பை சந்தோஷமாக வாழணும்னா கண்ட்ரோல்டாக வாழணும், எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க. பொதுவாக இந்த 4 இதோடைய நோக்கம் என்னன்னா, இந்த ப்ரூடன்ஸு, ஜஸ்டிஸு, இதோடைய 4 விஷயத்தோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் பீஸ், உள்ள சமாதானமாக இருக்கணும். அதுதான் அவங்க அச்சீவ்மெண்ட். ஸ்டாயிக்ஸுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்னா இன்னர் பீஸ், சமாதானமாக இருக்கணும் அப்படின்றது தான் ஸ்டாயிக்ஸுடைய அச்சீவ். அடுத்தது, ஸ்டாயிக்ஸ் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, இயற்கையோட இணைஞ்சு வாழணும், இவ்வளோதான். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்க, எங்கேயுமே காட்ஸ்க்கு அவங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணலை, முக்கியத்துவம் கொடுக்கல, ரைட். ஒன்று. அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த இன்னொரு குரூப் பேர் தான் எபிகூரியன்ஸ். எபிகூரியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபிகுரஸ் அப்படின்னு சொல்கிறவர் தான் அவங்களுடைய தலைவர். எபிகுரஸ் 307, அவருக்கு அப்புறம் ஒரு 7 வருஷம் கழிச்சு இவர் பிறந்திருக்கிறார். 307 இல்லை
தலைகீழ வரும். இவருக்கு 7 வருஷம், இவர் சீனியர் எபிகுரஸ். 307க்கு அப்புறம் தானே 300 வரும், ரைட்? ஏன்னா இப்படி பிசி வந்து தலைகீழ வரும். சரி, எபிகுரஸ் காட்டுங்கம்மா, அவர் எப்படி இருக்காரு பார்ப்போம். எபிகுரஸை எதிர்த்து வந்தவர் தான் ஸ்டோயிக்ஸ். எபிகுரஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? எண்ணத்தை வேணாலும் தள்ளு, ஆனா எதை மட்டும் தள்ளிடாதீங்க, இன்பத்தை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க. ப்ளஷர் இஸ் இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, எது முக்கியம்? இன்பம் முக்கியம். இன்பத்தை தேடுகிற அழைப்பு கொடுத்தவர் தான் எபிகுரஸ், ரைட்? எபிகுரஸ் என்ன சொல்றாருன்னா, சிற்றின்பமா இருக்கலாம், பேரின்பமா இருக்கலாம். சின்ன, அதாவது ஷார்ட் டைம் ப்ளஷர், லாங் டைம் ப்ளஷர். உடல் ரீதியான இன்பமா இருக்கலாம், மன ரீதியான இன்பமா இருக்கலாம். ஆனால் இன்பத்தை அடைவது முக்கியம். அது எப்படிப்பட்ட இன்பமாக இருந்தாலும் சரி. இப்போ அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருந்திருக்கும் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எப்படி வேணா இருந்துக்கலாம். உங்களுடைய வாழ்விலே எந்த வெளிப்புற காரணிகளுக்கும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. எந்த வெளிப்புற ஃபோர்ஸும் உங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போ எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ரைட்? இதனால தான் ஒலிம்பிக் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபன், அந்த கேம்ஸ் பார்க்குறது, விளையாடுறது, ரைட்? இது எல்லாமே வந்ததுக்கான காரணம் எபிகுரியன்ஸோட ஐடியாலஜி. அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வலி, பெயினை அவாய்ட் பண்ணிடணும். இதுதான் எபிகுரியன்ஸோடைய ஐடியா. நோ பிளேஸ் ஃபார் காட். கடவுளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வேலையை பார்க்கட்டும், நாம் நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கும் கடவுளுக்கு எந்த சம்மந்தமும்? அவர் வேலையில் பிஸியாக இருக்கிறாரு, நம்ம வேலையில் பிஸியாக இருக்கும். கடவுளே இல்லை, அவங்க வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க, நம்ம வேலையில் பிஸியாக இருக்கும். நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்றது எபிகுரியன் ஐடியாலஜி, ரைட்? ஸ்டோயிக்ஸ் அண்ட் எபிகுரியன்ஸ். இன்னும் நான் சொன்னது ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேரும், எபிகுரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டோயிக்ஸ் வந்திருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியுதா, 2 பேரும் கான்ட்ராஸ்டான ஆளுங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் பவுல் போய் நிற்கிறார். ஸோ பவுல் அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறாருன்றது தான். ஆனால் இன்றைக்குமே இந்த ஐடியாலஜிஸ் இருக்குது. ஐடியாலஜிஸ்லாம் போகலை. அங்கங்கே ஸ்டோயிசமும் இருக்குது, அங்கங்கே எபிகுரியன்ஸ் ஐடியாலஜியும் இருக்குது. மக்கள்கிட்ட நம்ம பார்க்கணும், ஒருத்தர்கிட்ட இந்த ஐடியாலஜி இருக்குது, ஒருத்தர் அந்த ஐடியாலஜி இருக்குது, ரைட்? அப்போது பால் அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க. இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். அதுக்கு கிரீக்கில் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இந்த பேப்லர்னு போட்டிருக்கு இங்கிலீஷில், வளர்றது. ஆனால் கிரீக்கில் அங்கே என்ன வருதுன்னா ஸ்பெர்மலோகஸ்ன்னு வருது. அதோட அர்த்தம் என்னென்னா, இந்த சின்ன பறவை மார்க்கெட்டில் இருக்கும், சிட்டுக்குருவி. அது என்ன பண்ணுன்னா, அந்த கொட்டுற திணை எல்லாத்தையும் கொத்தி 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 சாப்பிட்டு பறந்துடும். அந்த பறவைக்கு தான் இவரை அடையாளப்படுத்துகிறாங்க. இந்த குருவி மாதிரி வந்து ஒருத்தர் நடுவில் நின்றுக்கிட்டு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க அவரை சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப அவரை வந்து அவங்க டீமீன் பண்ணுறாங்க. இல்லை, இது தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் வாயாடின்னு வருது. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஒரு மீனிங்லெஸ் மேன் அப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ வாயாடின்னு நம்ம சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோன்னா, அவங்க பேசுகிறதுல எதுவுமே ஒரு மீனிங்கே இல்லை. பட் தே ஸ்பீக் அ லாட். இது பெண்பாலில் இருக்கு. இல்லை, அப்படி இல்லை, இல்லை நம்ம அப்படி நான் எடுத்துக்கூடாது. இது என்னன்னா, பேசுகிறாங்க, நிறைய பேசுகிறாங்க, மீனிங்லெஸ்ஸாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுல ஒரு பாயிண்ட் இல்லை, ஒரு அர்த்தமே இல்லை. அவர் பேசுகிறதுலேருந்து எதுவுமே நமக்கு கிட்டே எடுத்துக்கிற மாதிரி இல்லை, ஒரு யூஸ்லெஸ்ஸாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறேன் என்றார்கள். அதாவது கிரீக் வந்து ஒரு ரிலீஜியஸான ஒரு இடம், ஏதென்ஸ் ஒரு ரிலீஜியஸ் சிட்டி. ஆனால் சாக்ரடிஸ் வந்ததுக்கப்புறம் அது ரிலீஜியஸ் சிட்டியிலிருந்து மாறிடுச்சு. சாக்ரடிஸ் வந்து ஒரு புரட்சியாளர். இன்றைக்குமே புரட்சி பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாக்ரடிஸை சொல்லாமல் சொல்கிறதில்ல. சாக்ரடிஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க கடவுள்களே கொஸ்டின் பண்ணிட்டாங்க. அவங்க கடவுளே கொஸ்டின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வருகின்ற எல்லா புதிய நூதனமான புது விஷயங்கள் எல்லாத்தையும் தே கொஸ்டின் இட். அதுக்காக அவங்க ஒரு பிளேஸே வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், பவுல
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். இப்போ நீங்கள் எபிகூரியன்ஸும் பார்த்தீங்க, ஸ்டாயிக்ஸும் பார்த்தீங்க, ரெண்டு பேரும் ரெசரெக்ஷனை பற்றி எதுவுமே பேசலை. ரெசரெக்ஷனை பற்றி அவங்களுக்கு அதில் பிலீஃப் கிடையாது. அவ்வளோதான். வாழ்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை, வாழ்கிறத சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறது எபிகூரியன்ஸ். வாழ்கிறது தான் வாழ்க்கை, வாழ்கிறத மானமாக ரோஷமாக ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை, புகழ்பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்க, அலெக்சாண்டருடைய தாய் வந்து அவரை கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. அலெக்சாண்டருடைய அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க ஒரு தேவதை தான், அதனால் அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு நான் 2 வரம் தரேன், அதில் 1 நீ எடுத்துக்கோ, 2ல் 1 எடுத்துக்கோ. 2 என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நீ வந்து என்றைக்கும் பேரரசனா பிள்ளைகளெல்லாம் பெற்று வாரிசுகளெல்லாம் பார்த்து பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்து வாழணுமா, இல்லை உலகமே உன்னை போட்டுற மாதிரி வாழணுமா அப்படின்னு கேட்குறேன். 2 ஆப்ஷன். அப்போ அலெக்சாண்டர் வந்து 2வது ஆப்ஷன் டச் பண்ணுறாரு, நான் உலகமே போட்டுறதா வாழணும்ன்ட்டு. ஆனால் ஒரு கண்டிஷன், உலகம் உன்னை போட்டுரும், ஆனால் நீ வாழ முடியாது. அது ஓகேவான்னு கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஸ்டாயிக் ஐடியாலஜியில் வாழ்க்கை, ஆஃப்டர் லைஃப், செகண்ட் லைஃப், இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ புகழை வந்து அவங்க பெற்றுக்கொள்கிறாங்கன்றது தான் அவங்களுடைய நோக்கம். ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு குடும்பம், குட்டி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு வாழ்ந்து 33 வயசு தான், ஆனால் இன்றும் உலகம் என்ன பண்ணுது, பேசுது. ஸோ சாய்ஸ், அவங்க சாய்ஸ் வந்து ஸ்டாயிக் பிலாசபியாக இருக்கிறதுனால அவங்க சாய்ஸ் அப்படி தான் இருக்குது. ரைட். ஸோ பால் இங்கே வந்து சொல்கிறார், உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாயாடி என்ன பேசுகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு அவங்களால அதை கிராஸ் பண்ண முடியல. அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், மார்ஸ் மேடை அப்படின்னா அகோரா அப்படின்னு சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய 4 ரோடுகள், ஒளிமுக வாசல் மாதிரி சந்திக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து கொண்டு போய், நீ சொல்கிறத கொஞ்சம் சொல்லுப்பா, நீ பேசுங்க, நாங்களாம் என்ன பண்ணுறோம் கேட்குறோம் சொல்லி 2 குரூப்பும் உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த மார்ஸ் மேடை, ஏரியோபேகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏரியோபேகஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்துல அவங்க பேசுகிறாங்க. மேபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய டெம்பிள், அவங்க கோயில் எப்படி இருக்கும் தெரியுமா? கிரீக் டெம்பிள். இப்போ நாம எப்படி நம்ம டெம்பிள்ஸ் டிசைன் பண்ணுறோமோ, கதீட்ரல்ஸ் நம்ம டிசைன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இருக்கும். கிரீக் டெம்பிள் பாருங்க, இதான் கிரீக் டெம்பிள். இந்த மாதிரி இங்கே பார்க்க முடியுதா இப்போ? ஆமாம், நம்ம கதீட்ரல் சொல்கிறது எல்லாமே கிரீக் கல்ச்சர் தான். இப்படி எதெல்லாம் கட்டப்படுதோ இது எல்லாமே இட்ஸ் கிரீக் கல்ச்சர். கோத்திக் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு கிரீக் அதில் அதுதான். ஸோ நம்ம இந்தியாவிலேயும் அந்த ஆர்கிடெக்சர் உண்டு, பிகாஸ் ஆஃப் அலெக்சாண்டர் என்ன பண்ணாரா, தான் கூட ஏகப்பட்ட மேஸ்திரிகளை கூட்டிகிட்டு வந்துருக்கு. மேஸ்திரிகள்லாம் அந்த கட்டுமான பணியாளர்களை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு நம்ம ஊரில் இருக்கிற கட்டுமான பணியாளர்களை கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் ரொம்ப ஒரு 2-3 இயர்ஸ் இருந்தாலும் அவர் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறார். ரைட். இதுதான் இந்த மாதிரியான இடத்துல தான் பாலை கூட்டு போய் வச்சு பேசுகிறாங்க. எப்படி கிராண்டாக இருக்குது பாருங்கள். சும்மா மேடனா 4 அடி கல் வச்சு இப்போ நாம கட்டுறோம், அவங்க பாருங்க எவ்வளோ இடம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அது பிரம்மாண்டங்கள் இன்னும் ஒரு சில பில்டிங்ஸ் மட்டும் இருக்குது. அந்த பில்லர்ஸ் எல்லாம் நம்ம இப்படி பிடிக்கவே முடியாது, அவ்வளோ பிரம்மாண்டம். சில இடத்துல பில்லர் மட்டுமே இருக்கும், அந்த பில்லர்ஸ்லாம் எப்படி கட்டுனாங்க என்ன பண்ண தெரியாது. வெரி வெரி கிராண்ட். அங்கே மட்டும் இல்லை, அவங்க பிடிச்சிருந்த எல்லா ஊர், நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரான்னு சொல்லுவாங்க, ஜெருசலேமுக்கு பக்கத்தில் இருக்குது பெட்ராவில் ரெட் கலர்லேயே கிட்ட இருக்கும் எல்லா பில்டிங்ஸும். பெட்ரா இன்னும் ஃபேமஸ். அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் பேசுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஏதேன்ஸ் பட்டணத்தார் எல்லாரும், அங்கே தங்குகிற அந்நியரும், ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகிறோம், எதிரில் இருக்கிற ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு நல்ல பிரசங்கியாக இருக்குது அழகு. என்னென்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம பயன்படுத்த முடியாது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். ஸோ பால் ஒரு கிளாசிக்கான ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏறி நின்று, ஏதேன்ஸ் மக்களே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி எனில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதிரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அறியப்படாத தேவன்னா? இந்த அறியப்படாத தேவன்றது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அன்னோன் காட் இல்லை, கடவுளை அறிய முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. கடவுள் இஸ் பியாண்ட்
எவ்ரிதிங். அதுதான் அந்த எபிகூரியன்ஸும் ஸ்டோயிக்ஸும் ஏன் அவங்க கடவுளுடைய ரிசர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, நம்ம வாழ்வுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவரை தனி ரெல்மில் விட்டுட்டாங்க. அவர் தனியாக இருக்கார், தாண்டி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. ஸோ அறியப்படாத தேவன் அப்படின்னு அவங்க கொண்டு போயிட்டாங்க. அவர் ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறார் பாருங்க. பாயிண்ட் ஒன் வர்ஸ் 24 என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப சூப்பராக பேசுகிறார். கிரியேட்டர் அவர் யார் தெரியுமா? அவர் தான் இஸ் அ கிரியேட்டர். ஃபஸ்ட்டு அவர் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் என்ன பண்ணுறதில்லை, வாசம் பண்ணுவதில்லை. இந்த பொதுவாக அவர் சொல்கிறதுனால பால் அட்டாக்ஸ் கிரீக்ஸு ஆஸ் வெல் அஸ் ஜூஸ். ரெண்டு பேரும் ஒரு டெம்பிள் ஸ்ட்ரக்சர் அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே தான் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் இல்லை. ஸோ பியாண்ட் டெம்பிள், கோயில்களை தாண்டி, நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்களை தாண்டி தான் கடவுள் இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, நானும் அதை தான் நினைக்கிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார். ரெண்டாவது, சஸ்டைனர் ஆஃப் லைஃப் verse 25. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். ஸோ சஸ்டைனர் அவர் தான். ஃபஸ்ட்டு கிரியேட்டர், சஸ்டைனர். மூணாவது ரூலர். அவர் தான் யார் அப்படின்னா, அவர் தான் எல்லாத்தையும் ஆளுபவர் அப்படின்றத மூணாவது பாயிண்டில் சொல்கிறார். நாலாவது பாயிண்ட்டு ஃபாதர். 28 கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் அந்த அந்த தடவியாகிலும் அப்படி சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது காடோடைய ப்ரெசன்ஸை, ஆமாம் கடவுளுடைய அந்த ரெவலேஷனை பார்ட் பை பார்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம யாருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் கம்ப்ளீட் கிடையாது. இப்போது கண்ணை மூடிட்டு யானையை தடவி பார்த்தாங்களாம், அந்த கதை தெரியும்ல, அந்த கதை தான். 4 பார்வையற்றவர்கள் அந்த தடவி பார்த்து ஒருத்தவங்க ஒவ்வொன்று சொன்னாங்க. அந்த மாதிரி தான் வீன் டூயிங் அப்படின்னு சொல்கிறாரு. பவர்ஃபுல். அப்போ நம்ம சோல் அத்தாரிட்டி கிளைம் பண்ணிட்டு போக முடியாது. ஐ நோ எவ்ரி திங், நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு பால் சொல்லலை. எவ்வளோ ஒரு அழகான ஒரு பிரசங்கம் பார்த்தீங்களா? கடவுள் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தியிருக்காரா? அப்போது நம்ம இப்போ ஒருத்தங்கிட்ட போய் பார்க்குறோம், ஒரு ட்ரைபல் பீப்புளுக்கு ஊழியம் செய்ய போகிறோம், ஒரு வில்லேஜுக்கு போகிறோம், ஒரு அர்பனுக்கு போகிறோம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம்? we try to impose ஒரு விஷயத்தை. ஆனால் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, கடவுள் எல்லாருக்குமே தன்னை என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். அவங்க தடவி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களோ அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் தடவி கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் முடியலனாலும் அவர் தான் கிரியேட்டர், அவர் தான் சஸ்டைனர், அவர் தான் லைஃப் கிவர். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றதை பவுல் இங்கே கொண்டு வர்றார். ஓகே, நிறைய டைமில் இந்த பிரசங்கம் ஒரு டிஸ்டர்பன்ஸான பிரசங்கம். பால் இதுக்கப்புறம் அப்படி பண்ணலை, இதுக்கு முன்னாடியும் பண்ணலை. இந்த இடத்துல தான் அவர் அந்த பிரசங்கத்தை செய்கிறார். லூக்கா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் நமக்காக. அடுத்தது 28 அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம் டுஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு புலவர். அந்த புலவர் எழுதின பாட்டை இவர் படிச்சிருக்கிறார். அந்த பாட்டு ஏதென்ஸ் உடைய புலவர் எழுதின பாட்டு தான். அங்கிருந்த ஒரு ஃபேமஸ் பொயட் எழுதின பழைய காலத்து பாட்டு. அதை என்ன பண்ணுறாப்புல, பாடுறாப்புல. அதுதான் அந்த ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னா, இப்போ நம்ம அதை கேலியாக சொன்னாலும், இப்போ நம்ம கேலியாக நம்ம சொல்கிறோம், இருந்தாலும் அவர் அட்டென்ஷனை வாங்கிடுறாரு பார்த்தீங்களா? ஏன்னா மக்களுடைய லோக்கல் மக்களுடைய அவங்களுடைய லாங்குவேஜில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லும் போது எப்படி இருக்குது, அவங்க கவனிக்கிறாங்க. தே ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் புலவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? நாம் பிழைக்கிறது, மூவ் பண்ணுறது, வாழ்கிறது எல்லாமே. இன்னும் கொஞ்சம் புலவர் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு புலவரை கோட் பண்ணுறார், நாம் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், சந்ததியாருன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி அவங்க லிட்ரஸிலிருந்தே, அவங்களுடைய இலக்கியங்கள்லேருந்தே, அவங்க லிட்ரேச்சரையே யூஸ் பண்ணி சொல்கிறார். அராத்துஸ் அப்படின்ற ஒரு புலவர் சொல்கிறத அவர் சொல்கிறார். ஆமாம். அடுத்தது
இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க. 29 டெக்னிக்கா ஒரு டேர்ம் போட்டார், நாம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். யுனிவர்சல் கின்ஷிப். யுனிவர்சல் காட், அவர் யுனிவர்சல் காட், அண்ட் தென் யுனிவர்சல் கின்ஷிப். அவர் இருக்கிறது ஒரு யுனிவர்சல் சிட்டி. அங்க யுனிவர்சல் காட் பத்தி பேசுற. யுனிவர்சல்னா பொதுவான கடவுள். பொதுவான கடவுள், பொதுவான மனித இனம். இதுதான் பியூட்டி. இந்த காஸ்பலுடைய பியூட்டி என்னன்னா, நீங்க வேற நான் வேறன்னு சொல்லிருக்கீங்க, நான் இங்க இல்லை, நீங்களும் நானும் ஒன்றுன்னு சொல்றேன் இங்க வந்து சொல்றாரு. நம்ம எல்லாரும் அவருடைய சந்ததியார். ஸோ வி ஆல் ஒன் அப்படின்ற கான்செப்ட்ல போறார். அடுத்தது, மனுஷருடைய சித்திர வேலையாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாக இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. இந்த விஷயத்தில் அவங்களும் கரெக்டாக இருக்காங்க. அவங்களும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷருக்கெல்லாம் கட்டளையிடுகிறார். இது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொல்றாரு, ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் சொல்லி காஸ்பல் மெல்லமாக கொண்டு வரார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். ஸோ எந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க கேட்டாங்கன்னா, நம்ம எல்லாம் ஒன்று, கடவுள் இல்லாமல் நம்ம இல்லை, அந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க வந்தாங்க. எந்த பாயிண்டில் அவங்க டக்குன்னு வெளில போயிட்டாங்கன்னா, ரெசரெக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. அது எப்படி அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம், see you next time அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனாலும் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் யார் அப்படின்னா, அந்த மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகள். மார்ஸ் மேடைன்னா நாட் ஓன்லி ப்ரீச் பண்ணுறதுக்கான மேடை இல்லை, அது ஒரு கோர்ட். அதில் ஒரு ஜட்ஜு தியோனியசஸ், அவர் மாறிட்டார். அது இல்லை, அதுதான் ஒரு மிராக்கிள். நம்ம நினைக்கிறோம் 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறோம், ஒருத்தர் கூட கேட்கல நினைக்கிறோம். நோ, யாரோ ஒருத்தருக்கு அவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது, ரீச் பண்ணு. நம்ம அதுதான், நம்ம வந்து விதைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, அவ்வளவுதான். ஸோ பால் ரொம்ப ஒரு அழகான கை தேர்ந்த ஒரு செர்மனை இங்கே பண்ணுறாரு. ஆனால் அங்கே பாருங்க, அங்கிருந்த ஒரு ஜட்ஜி அங்கே நம்பிட்டார். பட் மேபி ஓப்பனாக அவர் டிக்ளேர் பண்ணாமல் போயிருக்கலாம், அப்புறமா கூட வந்து பாலை மீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே லுக் நம்ம சொல்கிறாரு, தியோனசிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜட்ஜு தாமரி என்னும் பேருள்ள அந்த அம்மா பற்றி அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே தெரியல. ஏன் அவங்கள சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மேபி அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லேடியாக இருந்திருக்கலாம், லிடியா மாதிரி தெரியும். ஸோ பாருங்கள், செகண்ட் ஜேர்னியில் இப்போது எத்தனை லேடிஸ் பார்த்துட்டோம். அங்கே லிடியா பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா பேர் சொல்லாத ஒரு அம்மா பார்த்தோம், இப்போ தாமரிஸ் பார்த்தோம், நிறைய கணம் பொருந்திய ஸ்திரீகள் பார்த்தோம். ஸோ பாலுடைய ஊழியம் வந்து ரீச்சிங் பவர்ஃபுல்லி டுவர்ட்ஸ் விமன், ரைட். அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து விட்டார். ஸோ ஏதென்ஸ்லேருந்து பால் அகாயா அப்படின்னு சொல்லப்படுகின்ற புது ப்ராவின்ஸ்குள்ளே போகிறாரு. அந்த புது ப்ராவின்ஸ்குள்ளே போயிட்டு கொரிந்த் அப்படின்றப்பட்ட சிட்டிக்குள்ளே வர்றாரு. இப்போ பால் இப்போ சொல்லணும்னா, அன்னைக்கு இருந்த சிட்டிலேயே ரோம், என்டையர் ரோமன் எம்பரரில் இருந்தக்கூடிய மிகப்பெரிய சிட்டி கொரிந்த். ஏதென்ஸ் கிளாசிக்கல் கல்ச்சுரல் கேபிட்டலாக இருந்தால் கொரிந்த் பிஸ்னஸ் கேபிட்டல். கொரிந்து தான் இருக்கிறதுல பாப்புலேஷன் அதிகம். 10 lakhs பீப்புள் இருந்திருக்கலாம்ன்றது கஸ். 10 லட்சம் பேர்னா நினச்சி பாருங்க. கொரிந்து இப்போ இருக்கக்கூடிய நம்ம வசித்து கொண்டு இருக்கிற பட்டணத்துக்கு ஈக்குவலாக இருந்திருக்கக்கூடிய பெரிய சிட்டி, கடற்கரை ஓரமாக இருந்த சிட்டி. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கப்பல் உள்ள வரத்துக்காக ட்ரெட்ஜிங் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கால்வாயை வெட்டி கடலை ஆழப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி வெட்டியிருப்பாங்க? ஜேசிபி யூஸ் பண்ணியிருப்பாங்களோ? ஸோ 2500 வருஷத்துக்கு முன்பாக அவர்கள் கடலுக்குள்ளே இருக்கிற மணலை எடுத்து வெளியில் போட்டு பெரிய கப்பல் உள்ள வரத்துக்கு வழி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து அந்த போர்ட்டில் 50 60 கப்பல்கள் வருது போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா பிஸ்னஸ் சென்டர் அங்கே தான். சரக்கு ஏற்றுறது இறக்குறது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிட்டி கொரிந்து சிட்டி.
பவுல் ஊழியம் பண்ண சிட்டியிலேயே பிக்கெஸ்ட் சிட்டியும் கொரிந்து தான். ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த சிட்டிகள்லேயே மிகப்பெரிய சிட்டி கொரிந்து தான். ஸோ 3 சிட்டி. ஃபஸ்ட்டு ஏதென்ஸ், இப்போ கொரிந்து. கொரிந்து முடிச்சு எங்கே போகிறாரு? இன்னொரு பெரிய ஊர் எபேசுஸ். எபேசுஸ் ஏன் பெருசு பயங்கரமானதுன்னா ரிலிஜியஸ் சிட்டி. கலாச்சார தலைநகர் ஏதென்ஸ், மக்கள் கூட்டத்தில் தலைநகரம் கொரிந்த், பிஸ்னஸ் கேபிட்டல் கொரிந்த், அண்ட் தென் ரிலீஜியஸ் கேபிட்டல் எபேசஸ். பவுலுக்கு 3 சிட்டியில் டஃபஸ்ட் சிட்டி கோயிங் டு பி எதுன்னு பார்த்தீங்கன்னா எபேசு தான். எபேஸில் தான் பவுலுக்கு உண்மையான சவால் காத்திருக்குது. ஏதென்ஸில் பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ஏதென்ஸில் எதிர்ப்பு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏதென்ஸை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பே தேவையில்லைங்க. எதிர்க்கிற மக்களே அவங்க கிடையாது. அவங்க கிட்ட இன்னும் பால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ பால் யோசிக்கிறார், இவங்க கிட்ட எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் ரிசல்ட் எப்படியும் இங்கே என்ன பண்ணாது, ரிசல்ட் பெருசாக வராது. ஏன்னா ஏதென்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் ரூட்டட் கம்யூனிட்டி, வெல் எஜுகேட்டட் கம்யூனிட்டி. பட் கொரிந்த் அப்படி கிடையாது. கொரிந்த் இஸ் பிஸ்னஸ் சிட்டி தான். அங்கே பால் சக்ஸஸ் பண்ணுறாரு. கொரிந்தில் இருந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரிந்தில் இருந்த காங்கிரிகேஷன் பணக்கார காங்கிரிகேஷன். பால் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற, ஏன்னா கொரிந்தில் இருக்கிற மக்கள் செல்வ செழிப்பில் இருந்தார்கள். ஒரு பக்கம் 1-2 லேபரர்ஸ் இருந்தாங்க. பட் ஒரு நல்ல ஒரு ரிச் காங்கிரிகேஷன் தான் கொரிந்த். அதனால தான் அவர்கிட்ட நிறைய திட்டு வாங்கினாங்க அவங்க. அப்புறம் கொரிந்தில் ஏன்னா அவங்க ரிச் காங்கிரிகேஷன் சொல்கிறேன்னா காணிக்க கொடுக்கல, அது வேறு விஷயம். அது பவுல் சொல்லுவார், உங்களை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு தெசலோனிக்கா எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லி திட்டுவார். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கொரிந்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ஒரு கோயில், அந்த கொரிந்தோடைய அந்த கோயில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரோ கொரிந்த், ACRO, அக்ரோ கொரிந்த். அக்ரோ கொரிந்துன்னு சொல்கிறது கொரிந்து பட்டணத்தில் இருந்த மலை மேலே இருந்த ஒரு கோயில். அந்த கோயிலில் இருந்த ஒரு பெரிய பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் கல்ச்சரில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய வெர்ஜின்ஸ், கன்னிகைகள் அந்த கோயில்களில் இருப்பாங்க. அப்போ அக்ரோ கொரிந்து கோயில்களில் ஆயிரக்கணக்கான இளம் பெண்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இரவு நேரங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோயிலிருந்து அவங்க வெளியில் வருவாங்க. அப்போது அவங்க இந்த சிட்டி அக்ரோ கொரிந்து பாருங்கள், அப்போ அந்த சிட்டியிலுடைய ஸ்ட்ரீட்ஸில் அவங்க இருப்பாங்க. ஸோ மிக தவறான பல காரியங்கள் அதனால் என்ன பண்ணிட்டுச்சுன்னா கொரிந்தில் நடக்குது. ஸோ பால் ஏன் முக்காடு போட சொன்னார் அந்த கொரிந்து காங்கிரிகேஷன் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கொரிந்தில் இருந்த கொரிந்து மக்களுக்கு மட்டும்தான் அவர் ஆக்சுவலாக அதை ஸ்பெசிஃபை பண்ணி எழுதுவார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிட போகிறாங்க அப்படின்றதுக்காக கொரிந்து அந்த காரியத்தை செய்ய சொல்கிறார். ரைட், ஒரு பிஸ்னஸ் கேபிட்டல். அங்கே பால் போகிறாரு. அங்கே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி, யூதர் எல்லாரும் ரோமாபுரி விட்டு போகணும் அப்படி சொல்லி ஒரு உத்தரவு வருது. இப்போ ரிசர்ச்சில் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது யூதர் இல்லை, அந்த இது கிடச்சிருக்குது. அது என்னன்னு பார்த்தா கிறிஸ்டஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற மக்கள் தான் வெளில போகணும்னு சொல்கிறார். அந்த கிறிஸ்டஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்றைய கிறிஸ்தவர்களை தான் குறிக்குது. ரோம பேரரசன் ஆகிய கிளாடியஸ் இப்போ மாறிட்டாங்க பார்த்தீங்களா. ஜீசஸ் பிறக்கும்போது யார் இருந்தது? ஜீசஸ் பிறக்கும்போது இந்த ராயன் பேர் என்ன? அகஸ்டஸ். அதுக்கப்புறம் ஜீசஸ் வாழும்போது இருந்த ராயன் பேர் என்ன? திபேரியஸ். இப்போ இருக்க ராயன் பேர் என்ன? கிளாடியஸ். அங்கே லூக்கா கரெக்டாக சொல்லிக்கிட்டே வருவார், யார் மாறினாலும் சொல்லிக்கிட்டே வருவார், கிளாடியஸ். ஸோ கிளாடியஸ் டைமில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயம் நடக்குது. கிளம்புங்கன்னு சொல்லிட்டார். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இட்டாலியிலிருந்து அதான் இட்டாலி தான், இதான் இட்டாலி இல்லையா, இதான் இத்தாலி. இட்டாலியோட தலைநகரம் தான் ரோம். ஆனால் அன்றைக்கி ரோம் உலகத்துக்கே தலைநகரமாக இருந்துச்சு. ஸோ இட்டாலியிலிருந்து 2 பேர், அகிலஸ் அண்ட் பிரிசில்லா, 2 பேர், அகிலா அண்ட் பிரிசில்லா. அகிலா அப்படின்றது மேல், பிரிசில்லா அப்படின்றது பெண், கணவன் மனைவி. அவங்க ஆக்சுவலாக அவங்க இத்தாலியா கிடையாது, அவங்க பாண்டியஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற, பாண்டியஸ் அப்படின்னு சொல்கிற பொந்து அது ஆக்சுவலாக ஏஷியா பக்கம் தான் இருக்குது. ஆனால் அவங்களும் பிஸ்னஸ்க்காக தான் அங்கே போயிருக்கிறாங்க. பாண்டியஸ் பைலட் அவருமே ஆக்சுவலாக ரோமாபுரிக்கார் கிடையாது, அவர் மிலிட்ரி ரிட்டையர்ட் ஆர்மி. வேலை ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு கவர்னராக என்ன பண்ணுறாங்க, ஜெருசலமில் அவருக்கு போஸ்டிங் கொடுத்து தான் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ரைட், இந்த தேசத்தை சேர்ந்தவராகி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். பவுலும் போயிட்டார். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே டென்ட் மேக்கிங். ஸோ டென்ட் மேக்கிங் நான் தான் சொன்னேன், அந்த ஆட்டு முடியில் மூலமாக அவர்கள் செய்கிற அந்த வேலை. பவுலும் அந்த வேலையை செய்கிறாரு. அவர்களுக்கு தங்கி வேலை செய்து கொண்டு வந்தார். இப்போ பவுல் கொஞ்சம் ஊழியத்தை ட்ராப் பண்ண மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் குறைச்சிருக்கிறார், பயணத்தை குறைச்சிட்டாரு. இல்லை, ஈவன் கொஞ்சம் ஸ்பீடும் குறைச்ச மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே ஒரு 2-3 சிக்கல் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு இருக்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். இப்போ அவருக்கு ஃபினான்ஸ் சப்ளை இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, 5வது வசனத்துக்கு அப்புறம் தான் மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது மக்கதோனியா தெசலோனிக்காவிலிருந்து இவங்கெல்லாம் வராங்க, டீம் வருது. ஸோ பால் தனியாக இருக்கிறாரு, ஃபினான்ஷியலி டவுன். ஸோ கொஞ்ச நாள் அவர் அங்கே இருக்கிறார். சீலாவும் தீமோத்தேயும் என்ன கொண்டு வந்திருப்பாங்க? ஃபண்டு கலெக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கிறாங்க, சர்ப்ரைஸ் ஃபண்டு. பவுல் கேட்கல. ஆனால் மக்கதோனியா மக்கள், நான் நினைக்கிறேன் மேபி அந்த லிடியா, அதுக்கப்புறம் அவங்க தெசலோனிக்கா மக்கள், ஜேசன், இவங்கெல்லாம் அந்த ஜெயிலரு, அவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த சிறை தலைவன், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம்னா, அவர் பாவம் ஐயா போயிட்டாரே, அவர் எப்படி கஷ்டப்படுறாரோ தெரியலையே அப்படி சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, மனமுவந்து கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி அவருக்கு சந்தோஷமாக இருந்தது நமக்கு தெரியாது. அவர் அதை கொரிந்துக்கு லெட்டர் எழுதும் போது அதை சொல்கிறார். அவங்க தங்களுடைய கஷ்டத்தின் நடுவுலையும் என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்தாங்க அப்படி சொல்கிறார். ஏன்னா கொரிந்தில் மட்டும் அவர் 18 மாதம் இருந்தார். எபேசு பட்டணத்துக்கு அப்புறம் பவுல் அதிகமாக ஊழியத்துக்காக ஸ்டே பண்ணது ஒரே ஒரு ஊரில் தான், 1.5 வருஷம் தான். அந்த 1.5 வருஷம் தான் கொரிந்து மக்கள், அது அதிகம். அவர் 5 நாள் 6 நாள் இருந்த மக்கள் தான் இவங்களாம். அவங்களே எவ்வளோ மனம் வந்து கொடுக்கும்போது 1.5 வருஷம் அங்கே இருந்தார். அவங்க ஒன்றும் இல்லை, ஒன்றும் அவங்க செய்யலை. அது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நிறைய ப்ராப்ளம் வேறு இருந்துச்சாங்க. கம்யூனியன் எடுக்கிற போது அவங்க பெருமையை காட்டினாங்க, எங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெருசுன்னு காட்ட ட்ரை பண்ணாங்க. நிறைய சாப்பாடு கட்டிட்டு வந்தாங்க, அவங்க சாப்பிட்டாங்க, இன்னொருத்தரை பசியாக விட்டாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொன்னாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்படி கொரிந்து சர்ச் பெரிய சர்ச் தான், ஆனால் தே காட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ பால் ஆனால் அங்கே தான் இருக்கார், 18 மாதம் இருக்கிறார். பாலுக்கு டீம் இப்போ பெருசாகிடுச்சு. இவங்க ஆக்கிலா பிரிஸ்கிலாவும் சேர்ந்துக்கிட்டாங்க, டீம் ரொம்ப பெருசு. அங்கே போங்க, நேராக போகிறாரு, ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, வஸ்திரங்களை உதறாரு. இந்த ரத்தப்பொலி உங்கள் தலையில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை கிராஸ் பண்ணி அவர் யார் வீட்டுக்கு வராரு, யுஸ்து, இங்கிலீஷில் ஜஸ்டஸ் வீட்டுக்கு வராரு. ஜஸ்டஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒருத்தருடைய வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் வராரு. அவருடைய வீடு இப்போ பாருங்க, இங்கே துணியை உதறாரு. ஜஸ்டஸ் வீடு எங்கே இருக்குது, ஜெபாலயத்துக்கு பக்கத்து வீடு. நீங்கள் என்ன இங்கே துரத்துறீங்கல்ல, நான் எங்கள் வீடு வாடகைக்கு எடுத்துக்கிறேன். பக்கத்து வீட்டில் அவர் சர்ச்சை ஆரம்பிச்சிட்டார். அப்படி தான் போட்டிருக்குது, யுஸ்துவோடைய வீடு. ஆனால் என்ன நடந்துச்சு பாருங்க, ஜெபாலயத்திலேருந்து வெளியில் வந்துட்டாரு. ஆனால் ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பஸ் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கிட்டார். ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பஸ் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானார். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ பாருங்க, 9ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். என்னன்னா, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனம். ஸோ அன்னைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்கிறாரு பவுல்கிட்ட, பவுலும் ஆண்டவரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எத்தனாவது என்கவுண்டர், டைரக்ட் என்கவுண்டர். தமஸ்கு முடிஞ்சு 2வது அந்த மாசிடோனியா கால், 3வது இந்த இடத்துல லூக்கா மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பவுலே நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத, நீ நீ மௌனமாக இருக்காத. ஏன் சொல்கிறாரு, இது ஊழியத்தில் இருந்தால் தான் இது வரும், இந்த ஃபீல் வரும். ஊழியத்தில் இருக்கும்போது, அதுவும் பால் பார்ட் டைம் ஊழியம் செஞ்சாரா, ஃபுல் டைம் ஊழியம் செஞ்சாரா? இப்போ நம்ம நான் அதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தேன். பார்ட் டைம் ஊழியம்னா என்னது, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு கிராம ஊழியத்துக்கு போகிறது, அது கூட இல்லையா?
ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, பார்ட் டைம் மினிஸ்ட்ரி. பார்ட் டைம்னு ஒரு ஊழியமே கிடையாது. பார்ட் டைமாக ஒரு ஊழியம் செய்யறது அது ஊழியமே கிடையாது இல்லை. ஸோ ரைட், ஃபர்ஸ்ட் அப்படி எடுத்துக்கணும். பால் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் மினிஸ்ட்ரி, அதாவது செல்ஃப் சஃபிஷியண்டா, செல்ஃப் சப்போர்ட்டிவா இருந்துட்டா நம்ம பணத்துக்காக யார்கிட்டையும் என்ன பண்ண தேவையில்ல. இது மற்றபடி பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே அவர் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவார். ஸோ பார்ட் டைம்ன்றது இங்கே கிடையாது. அவருடைய இது இங்கே நமக்குமே கிடையாது. நமக்குமே பார்ட் டைம்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலாக அது சும்மா அது ஒரு இதுக்காக பண்ணுறது அப்படி தான், அப்படின்னா அர்த்தமாயிரும். மினிஸ்ட்ரின்றது ஃபஸ்ட் கோல், என்னுடைய வேலை வந்து செகண்ட் கோல். என்னுடைய வேலை எதுக்காகன்னா ஏன் மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த வேலை. அப்படி தான் பவுலுடைய இன்டென்ஷனை ஒழிய பவுல் வந்து கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சுட்டு ஊழியம் செய்ய அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை நான் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வரேன் இல்லை, அப்படி இல்லை. மினிஸ்ட்ரி இஸ் பால்ஸ் லைஃப். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கணும். மினிஸ்ட்ரி இஸ் மை லைஃப். அதுக்கப்புறம் எனக்கு நான் இருக்கிற செய்கிற வேலையெல்லாம் என்னை வந்து ஃபினான்ஷியலி இந்த உலகத்தில் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம், அவ்வளோதான். மற்றபடி என்னுடைய கோல் என்ன தான், அதாவது ஆமாம், இல்லைன்னா நான் சர்வை பண்ண முடியாது இல்லையா. எனக்கு சாப்பாடு வழி இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் ஃபுட், ஐ நீட் சஸ்டனன்ஸ். அதே நேரத்தில் என்னுடைய கோல் வந்து என்னவா தான் இருக்கணும், மினிஸ்ட்ரி இருக்கும், அதுதான். ஸோ பாலுக்கு பயம் இருக்குது, பேசாமல் இருக்கலாமான்ற எண்ணங்கள் இருக்குது. அதனால தான் கடவுளுடைய ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீ பயப்படாத, பயம் நம்ம சொல்கிறோம் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் பயம், எலியாவுக்கே அந்த பயம் இருந்துச்சு. எலியாவுக்கு பயம் இருந்துச்சு. ஆண்டவரே என்னை பேசாமல் நீங்கள் கொன்னுருங்க, என் உயிரை என்ன பண்ணுங்க எடுத்துங்க, எனக்கு இந்த ஊழியம் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த அந்த ஒரு ரியல் ஹியூமன் இன்டென்ஷன் ஆட்டிடியூட் அது வந்து பவுலுக்கு இருக்குது. ஒருவேளை பவுல் ஜோமனி இருக்கலாம், இது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, பயப்படாமல் இரு, நீ என்ன பண்ணாத, மௌனமாக இருக்காத. ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன் கூட என்ன பண்ணுறேன், ஐ பி வித் யூ. எப்படி இருந்திருக்கும் பவுலுக்குல, ஏன்னா தனியாக இருக்கிறோம், கொரிந்து பட்டணம் பெருசு, எதிரிகள் அதிகம். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை நான் உன் கூட இருக்கேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது. ஒரு அஷூரன்ஸ், நீ பேசு, நீ தைரியமாக பேசு, அமைதியாக இருக்காத, உன் மேலே ஒருத்தர் என்ன பண்ண முடியாது கை. ரைட், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இது எலியா கிட்ட சொன்ன அதே இதுதான் இங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் பாருங்க போட்டிருக்குது, அவன் 1 வருஷம் 6 மாதம், அப்பனா எத்தனை மொத்தம் 18 months he stayed. தேவ வசனத்தை அவர்களுக்குள்ள என்ன பண்ணா, உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். அப்போது அந்த ஊரில் கேலியோன் சொல்லப்படுகிற ஒருத்தர் அந்த ஊருக்கு, அகாயாவுடைய கேபிட்டல் சிட்டி தானே கொரிந்து, அகாயாவுக்கு அந்த கேலியோன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வராரு, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க, கல்லியோனுக்கு முன்னாடி கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு என்ன பண்ணுறான், போதிக்கிறான். அதாவது டிவைன் லிக்டஸ் அப்படின்னு தான் டேர்ம். ஸோ அதாவது ஆண்டவருடைய சட்டத்துக்கு விரோதமாக பேசுகிறான், இல்லிக்டஸ் அப்படின்னு சொல்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆனால் அந்த கல்லியோன் என்ன சொல்கிறார் பாருங்க, யூதர்களே இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடவடிக்கையாக இருக்குமானால் நான் உங்க சொல்கிறத கேட்கலாம். ஆனால் இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் எப்படி சொல்கிறதுங்க, இது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 வார்த்தை வேறுபாடு, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி டிஃப்ரெண்ட் தான். இதெல்லாம் பார்த்துக்கிறது எனக்கு என்ன இல்லை, எனக்கு டைம் இல்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எப்படி எழுதுறாரு லூக்கா, அவர்களை நியாயாசனத்திலிருந்து என்ன பண்ணிட்டாராம், துரத்திட்டார். அதாவது இப்போ போயிட்டு வாங்க அப்புறம் வாங்கலாம் சொல்லலை, ஆளை விட்டு என்ன பண்ணிட்டாப்ல, விரட்டுங்க இவங்களன்னு சொல்லி விரட்டி விட்டாப்ல. ரைட், இல்லைன்னா அப்போவே பவுலுடைய கதை முடிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. அடுத்து பாருங்க, அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனையை பிடித்து நியாயசனத்திற்கு முன்பாக அடித்தார்கள். ஏன் அடித்தாங்க சொஸ்தேனையை? சொஸ்தேனை தான் ஆளை கூடி, கிறிஸ்பு தான் முதல் தலைவன், கிறிஸ்பு தான் ஆண்டருக்குள்ள மாதிரி பவுல் டீமுக்கு வந்துட்டாப்ல.
இப்போ புது தலைவன் தான் சொஸ்தனே. இவங்க தான் போய் அங்கே நின்னாங்க பாருங்க. பவுல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவரை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடி சொஸ்தேனைக்கு விழுந்துருச்சு. இதை ஒன்றையும் குறித்து கல்லியோன் என்ன பண்ணல, கல்லியோனுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. ஸோ பவுலுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டு கிடைக்குது. இதோட முடிக்கிறேன். பவுல் இதான் கடைசி வசனம், அதோட டிராவல் முடிஞ்சிருச்சு. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, ஆனால் பவுல் இருக்க வரைக்கும் அங்கே பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக கொரிந்தில் காங்கிரிகேஷனில் பிரச்சனை இல்லை. பவுல் போனதுக்கப்புறம் தான் பிரச்சனை வருது. லெட்டர் எழுதுறார். பவுல் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியால் ஏதோ ஒரு விஷயம் அவர் கடவுள்கிட்ட நேர்ந்திருக்கிறார். அது என்னன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியல. ஒருவேளை என்ன சொல்கிறாங்கன்னா, கொரிந்தில் அவருக்கு ஒரு கிடைச்ச அந்த ஃப்ரீனஸ். நீங்கள் கவனிச்சிங்களா? எல்லா ஊர்லேயும் அவருக்கு அடி உதன்னு இருந்தாலும் கொரிந்தில் அவர் யாருமே அவர் மேலே கை வைக்கல. ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸ்க்காக அவர் ஒரு பொருத்தனை பண்ணிட்டாரு. நான் என்ன பண்ண மாட்டேன், நோ ஹேர்கட். ஸோ அங்கே இருந்த 1.5 வருஷமாக அவர் என்ன பண்ணியிருக்கல, முடிய வெட்டல. ஹேர்கட், செவரன்ஸ், ஷேவிங், நோ நத்திங். ஒரு பொருத்தனை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் சொல்லி தலை ஹேர் கட் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட கப்பல் ஏறி கெங்கிரையா வரார். மேபி ட்ராவல் அப் டு ஹியர். கப்பல் ஏறி ஒரு ஊருக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, முடிய வெட்டுற, தலை சோரம் பண்ணுறார். ரைட். ஒருவேளை அப்படி யோசிச்சிருக்கலாம், நான் கெங்கிரையாவில் போய் தான் என்ன பண்ணுவேன், முடி வெட்டுவேன். ஏன்னா இந்த ட்ராவல் பிளெஸிங்ஸ்க்காக நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க. நான் போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். இல்லை, அப்படி இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முடியை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து அந்த முடியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொளுத்துவாங்க, பேர்ன் பண்ணுவாங்க. பேர்ன்ட் ஆஃபரிங். முடி அப்படின்றது வந்து இட்ஸ் அ பிளெஸிங். இன்னைக்கு நிறைய பேருக்கு தலையில் முடிய வளர மாட்டேங்குது பாவம். ஆனால் ஆக்சுவலாக ஹேர் இட்ஸ் அ பிளெஸிங். அதை தான் அப்சுலமுடைய முடி கட் பண்ணும்போது அந்த முடியோடைய வெயிட் அவங்க சொல்கிறாங்க கிங் சைஸ். ஒரு ராஜானா அவருடைய ஹேர் வந்து அவ்வளோ இருக்கணும். அது இன்னைக்கு மாடர்ன் டே கல்ச்சரில் தாடி வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா, அவர் சோகமாக இருக்கார் போல இருக்க, தாடியோட சுற்றிட்டு இருக்காரு, அப்படி மாறிடுச்சு. ஒரு கல்ச்சர்லேயும் அது மாறுது. ஆனால் அன்னைக்கு கலாச்சாரங்களில் அது முடி இட்ஸ் அ வேல்யூபிள் திங். அப்போ தன்னுடைய முடியே நான் என்ன பண்ணுறேன், கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன்னு அவங்க நேர்ந்துக்கிறாங்க. கண்டினியூஸ் இல்லை, நிறைய இடங்களில் இன்றைக்கும் அந்த கலாச்சாரம் வந்து தொடருது. ஸோ பவுல் வந்து ஒரு பொருத்தனையோட அதை செஞ்சு, நான் நினைக்கிறேன் இந்த ட்ராவலே முடியுது. 2வது மிஷனரி பயணம் கம்ஸ் டு அன் எண்ட். எப்படி முடிக்கும் போது என்ன பண்ணுறாரு, முடி எடுத்துடுறாரு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதோட எபேசு போகிறார். ஆக்சுவலாக 19ஆம் வசனத்தில் இங்கே எபேசு போகிறாரு. ஜஸ்ட் ஃபியூ டேஸ் அவங்க கூட இருந்துட்டு, நான் சாரி எபேசு மக்களே, உங்களை பார்த்தது ரொம்ப, ஏன்னா எபேஸில் அங்கே ஆல்ரெடி சர்ச் இருக்குது. எபேசு மக்களே, உங்களை பார்த்துட்டு எனக்கு அவசரமாக இப்போ நான் எங்கே போகணும், என்ன சொல்கிறார் பாருங்க, நான் பண்டிகைக்கு போகணும். பண்டிகையில் எங்கே இருக்கணும், பண்டிகையில் எருசலேமில் இருக்கணும். அது கரெக்டாக அந்த டேட்டு டைம் எல்லாம் பிளான் பண்ணி, இந்த முறை பண்டிகைக்கு எங்கே போகணும், ஊரில் இருக்கணும், என்னை கொஞ்சம் என்ன பண்ணுங்க விட்டுருங்க, ஐ வில் பி பேக், கண்டிப்பாக வருவேன் அப்படி சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அவர் அப்படி செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்துட்டு எங்கே போயிட்டாப்ல, அந்தியோக்கியா தான் அவர் சர்ச்சு. அவரை ஸ்பான்சர் பண்ணி அனுப்பின சர்ச் எது, அந்தியோக்கியா. அங்கே போகிறாரு. மேபி அங்கே பர்னபாஸ் இருந்திருக்கலாம், எல்லாரையும் பார்த்துருக்கலாம். ஸோ அந்தியோக்கியாவுக்கு போகிறாரு. 2வது சுற்றுப்பயணம் நிறைவடைகிறது. இதோட ரிவ்யூ நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஆண்டவர் தாமே வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பயணத்தை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, மிகவும் போராட்டமும் ஆண்டவரே எதிர்ப்புகள் நிறைந்த அந்த பயணத்தில் அப்போஸ்தலர் உமக்காக சபைகளை ஏற்படுத்தினார். அவர் சந்தித்த ஒவ்வொரு பட்டணமும் ஆண்டவரே, பிலிப்பி, தெசலோனிக்கா, பெரேயா, ஏதென்ஸ், கொரிந்த், ஆண்டவரே அத்தனை பட்டணங்களிலும் உங்களுடைய நற்செய்தியை தீவிரமாக அறிவித்த வண்ணமாக ஆண்டவரே, நாங்களும் எங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களால் ஆண்டவர் எங்கெல்லாம் உங்களுடைய நற்செய்தியை அறிவிக்க முடியுமோ அங்கெல்லாம் நாங்களும் அறிவிக்க எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாரும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்களை நல்ல பிதாவே.